திருச்சிற்றம்பலம். இத்தல நிறைகணி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமோகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் போய மலையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு படிவேனே முத்தமில்லடைவினை முற்படுகிறதல் முற்படை எழுதிய முதலோனே முப்பொருமெரிசிதாச்சுவனுரை அதை வச்சது கொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குறமகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கொண்டு பொழித்த புகழியற் கொண்டல் போற்றி ஆலிசை கழுவிலப்பில் அணிந்த பிரானடி போற்றி பாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவா அதவரர் திருத்தால் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி பாலகனாகிய வல்ல வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் திருவாசகத்தில் கீர்த்தி திருவகவல் 30 வரி முதல் 40 வரி வரை சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவர்களும் அடியார்களும் போட்டியிருக்கோம். சொல்லியாச்சு. சரிவா? சரி. இன்று பட்டினத்தாருடைய குரு பூஜை நாள். பட்டினத்தார் முற்பறையில குபேரராக இருந்தார். இப்ப குபேரன் மோட்சம் அடைக்கும் வேண்டாமா? குபேரன் மோட்சம் அடையணும்ல, அவர் அந்த பதவியிலே இருந்தால் அது சரி வராதுல்ல. அவர் என்னைக்கு மோட்சம் அடைகிறதுக்கு? அப்பதான் சாமி பார்த்தாரு, ஒரு திருவிளையாடலை பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு கைலாயத்திலேருந்து அப்படி லேசாக கிளம்புனார். உடனே குபேரர் சொன்னார், சாமி நான் உங்க கூட வாரேன் அப்படின்னாரு. சாமி பார்த்தாரு, வரப்படியா? சரி பாப்பா அப்படின்ட்டு அப்படியே அவரை கூப்பிட்டுட்டு நேராக ஒரு கோயிலுக்கு வந்தாங்க. என்ன கோயில் பார்ப்போம். அவங்க பார்த்த முதல் கோயில் திருக்கேதார். அங்கு நாம் போய் சென்று வழிபட்டால் நம் வினைகளாகும் சேதார், அதுவே நமக்கு ஆதாரம். அதுக்கப்புறம் அந்த கேதாரத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு நேராக காசிக்கு வந்தார்கள். காசி போன்ற புண்ணிய தலங்களை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு நேராக எங்கே வந்தாங்கன்னா காவிரி பூம்பட்டினம் வந்தாங்க. சாமி கூட இருக்காரு. இப்ப இவர் என்ன பண்ணாரு? காவிரி பூம்பட்டினத்துல அப்படியே ஆஹா எவ்வளவு காத்து இனிமையா வருது. ஒரு 2 நாளைக்கு தங்கலாமே நினைச்சேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? தங்கலாம் நினைச்சதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஆனா அப்படி நினைக்க கூடாது. எங்கேயும் போய் அங்க நினைச்சா அங்கேயே பிறந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதற்காக குபேரன் நினைச்சே அப்படின்னாரு. அம்மசாமி நினைச்சே அப்படின்னாரு. அப்ப இங்கே பிறந்து இறந்து வா அப்படின்ட்டு உடனே பட்டினத்தாராக திருவெண்காடாக அவதாரம் செய்து திருவிடை மருது ஈசனை வழிபாடு செய்து அந்த பெருமான் மேலே காதல் கொண்டு மருதுவானன் என்றே அந்த பெருமான் மேல் காதல் கொண்ட காரணத்தினால் குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் இல்லாமல் இருந்ததே பட்டினத்தார். அதுக்கப்புறம் தான் இன்னொரு அடியார் அங்க அன்னம் வளைச்சிக்கிட்டே இருந்தது. அவருக்கு பொருள் தேவை, இவருக்கு பிள்ளை தேவை. குபேருக்கு என்ன தேவை? பட்டினத்தாருக்கு குழந்தை தேவை. அந்த அடியாருக்கு வர்ற அடியார்களுக்கும் அன்னம் வளைக்கிறதுக்கு பொருள் தேவை. அப்ப சாமி என்ன பண்ணாரு? 2 கனவுலையுமே போய் சொல்லி, இப்ப நான் குழந்தையா இருப்பேன், நீ போய் அந்த குழந்தைய கொடுத்துட்டு பொன்பொருள் பெற்றுக்கொள், திருவெண்காடரிடம் இருந்து நீ பொன்பொருளை பெற்றுக்கொள்னு சொல்லி அந்த அன்னம் வழிகிறவர் அந்த அடியாருக்கு சொல்ல, இவர் கனவுல நீ நாளைக்கு காலையில உனக்கு குழந்தைய வச்சுட்டு ஒருத்தங்க இருப்பாங்க, நீ பொருளை கொடுத்துட்டு நீ பிள்ளைய வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சாமி சொல்ல 2 பேரும் சந்திக்க உடனே சிவபெருமான் ஒருவர் தான் பட்டினத்தாருக்கு மட்டும்தான் குழந்தைய கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்காரு. மற்ற யாருக்கும் அப்படி கொஞ்சம் காலமாக இருந்ததில்லை. சும்மா வருவாரு போவாரு. மற்றபடி கொஞ்ச நாள் கூடயே வாழ்ந்திருக்காரு பட்டினத்தார் கூட சாமி. ஏற்கனவே தோழமை, கைலாயத்திலே அவருக்கு தோழமை. இங்கே பிள்ளையா வந்திருக்காரு சாமி. அதுக்கப்புறம் தான் அவருக்கு 13 கோடி சொத்து. அப்பயே அரசருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வசதி யாருக்கு? பட்டினத்தாருக்கு.
அப்படி இருந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணார், இப்போ இவருடைய செருக்கை ஒழிப்பதற்காக சாமி என்ன பண்ணார், எல்லாம் சென்று வெளிநாடு சென்று வாணியும் சென்றார். அப்போ தன்னுடைய பிள்ளையும் அழைத்து செல்வதற்கு இருக்கிற அந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போச்சினார். எல்லாரும் அழைத்து சென்றார். வாணியம் முடிந்து திரும்பி வந்தார்கள். வந்ததும் ஆளாளுக்கு நிறைய பொன்பொருள்லாம் கட்டி கொண்டு வந்தார்கள். இவர் மட்டும் எருவை கொண்டு வந்தார். கொண்டு வந்து தந்தைகிட்ட காமிச்சார். நீ என்னுடைய மகனா அப்படின்னு சொல்லி கீழே போட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்துட்டே இருந்தார். உடனே நிறுத்த விட்டு சுவாமி கிளம்பிட்டார். எருவை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் அந்த எருவை தூக்கி கீழே உடைச்சார் பாருங்க, பூரா ரத்தின மணிகளாக இருந்தது. உடனே ஆகாசம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு நேராக ஓடினார். உன் பையன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்டார். ஆமாம், இந்த ஓலையை உங்கள் கையில் கொடுக்க சொன்னார் அப்படின்னாலும் அந்த ஓலையை எடுத்து பார்த்தாருன்னா, காதற்ற ஊசியும் மாறாது காணும் அடைவடிக்கே அப்படிங்கிற அந்த ஒரு வாசகம் தான் அவர் அப்படியே வாழ்க்கை திரும்பி போட்டுச்சு. உடனே எல்லாத்தையும் விட்டாரு, இடுப்புல துண்டை கட்டினாரு, வீட்டை விட்டு வெளியில வந்துட்டார். அவர் கூடயே இருக்கிற சேந்தனான்னு ஒருத்தர் இருந்தார். சவி, இந்த ரூபாயெல்லாம் என்ன செய்ய, இந்த 13 கோடி ரூபா சொத்தை என்ன செய்ய, அப்படி புத்தம் முத்துக்கு கீழே குப்பையில ஓடியா அப்படின்ட்டு அத்தனையும் குப்பையில போட்டாராம் அந்த கணக்காளர். அதனால அரசை தூக்கி அவரை சேவையில் வைக்க கொஞ்ச காலம் கழிச்சு அவருக்கு அந்த உண்மை தெரிய வர, அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தார். விநாயகர் பெருமான் வந்து அந்த சிறையை உடைத்தார், சேந்தனாருடைய சிறை. அதுக்கப்புறம் வந்து அவர் விரைவு வெட்டி பிழைத்து கொண்டு வந்தார் சிதம்பரத்தில் சேந்தனர். அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் தான் தேரை ஓடிச்சு எங்க சிதம்பரம். தானா ஓடி வந்து நிலை வந்து சேர்ந்தது சேந்தனாருடைய அன்புக்கு. அவருக்கு தான் சாமி களி உண்டான்னு சொல்றாங்கல்ல, வெந்த சோறு பழைய சோறு சாப்பிட்டார். ஆனா உண்மையிலேயே சாமி களி சாப்பிடல, வெந்த சோறு பழைய சோறு தான் சாப்பிட்டார். அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த சடை முடி வேந்தனாருக்கு அவிழ்ந்த துணியில் அவிழ்த்து கொடுத்ததுனால அந்த அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு இன்னமுதும் ஆயிற்று அப்படின்னு சொல்லி திருமதியார் சொல்றார். அப்படி கடைசி அவரு திருவடி சேர்ந்த நன்னாள் தான் இன்னைக்கு குரு பூஜையாக நாம் கொண்டாடுகின்றோம். அவருக்கு ரொம்ப நாளாக அந்த வீட்டை விட்டு போனாரா, தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பல தலங்கள் எல்லாம் செல்ல ஆரம்பித்தார். கொஞ்சம் அப்படியே மகாராஷ்டிரா பக்கம் செஞ்சுட்டார். அங்கே பத்திரகிரியார் என்ற ஒரு அடியார் இருந்தார். அங்கே இவர் என்ன பண்ணாங்க, இவர் வந்து ஒரு இடத்துல வந்து தியானம் பண்ணி கொண்டிருந்தார் பட்டணத்தை. அங்கே அரண்மனையிலேருந்து 2 பேர் ஒரு முத்து மாலையை 2 மாலையை திருடிட்டு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து காவலர் ஒரு பின்னாடி துரத்திட்டே வர, இவர் என்ன பண்ணாங்க, எது செஞ்சாலும் அந்த விநாயகத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் அவங்க போயிருக்காங்க. யார்கிட்ட, அந்த 2 காவலர் திருடங்க இருக்காங்க பாருங்க, அரண்மனையில் போய் திருடிட்டு வந்தாங்க பாருங்க. எது எடுத்தாலும் உனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த விநாயகத்தை வழிபட்டதுனால அந்த விநாயகர் கோயிலில் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், தியானம் பண்ணிட்டு இருந்தார் பட்டணத்தை. 2 முத்து மாலை எடுத்து ஒன்று உனக்கு அப்படின்னு சொல்லி இவர் உள்ள தூக்கி போட்டாங்க. இவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். இவர் கழுத்துல வந்து விழுந்து, பட்டணத்தாருடைய கழுத்துல வந்து விழுந்து. உடனே என்ன பண்ணாங்க, இவர் தான் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அந்த கழுகு மரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்ட. உடனே என் செயலாவது யாரும் ஒன்றும் இல்லை, இனி தெய்வமே நின் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்தபின் செய்த தீவினை யாரும் ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து உண்டதுவே அப்படின்னாரு. கழுகு மரம் பத்தி எரியாது. அப்படி எரிஞ்சது உடனே மன்னத்தை போய் தெரிவிக்க வேகமா ஓடி வந்தார் பத்திரகிரி. சாமி, நான் தெரியாம தீர்ப்படைக்கிட்டேனே, நான் ரொம்ப பாவம் செய்து விட்டேனே, அடியாருக்கு தீங்கு நினைக்கிட்டேனே சொல்லி மன்றாடி அவர் காலில் விழுகிறார், பட்டணத்தாருடைய காலில். உடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னை எப்படியாவது அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை சிஷியராக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அவர் சொல்லி, சரி உன்னை சிஷியரை ஏற்றுக்கிட்டேன், நீ ஒரு பக்கம் வழிபாடு பண்ணிட்டு வா, நான் ஒரு பக்கம் வழிபாடு பண்ணிட்டு வரேன், 2 பேரும் எங்கே சேர்றோமோ அங்கே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பல தலங்களுக்கு தான் சென்றார். பத்திரகிரியார் பல தலங்களுக்கு சென்றார். கடைசியாக 2 பேரும் வந்து இருந்த இடம் திருவிடை மலை. அங்கே கீழ்கோபுரத்துலேயும் மேல் கோபுரத்துலேயும் 2 பேர் இருந்தாங்க. அப்போ தான் அவர் பக்கத்தில் ஒரு நாய் இருந்தது, பத்திரகிரியார் பக்கத்தில். கீழே ஒருத்தர் வந்து கீழ்கோரத்தில் யார் இருக்கா, பட்டணத்தை இருந்தார். ஒருத்தர் பிச்சை போட வந்தார். மேலே ஒரு சன்னியாசி இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் போடு அப்படின்றது இவர் வேகமாக மேலே கோபுரத்தில் இருக்கக்கூடிய பத்திரகிரியார்ட்ட வந்து போட வந்தார்.
நீங்க தான் சன்னியாசியா அப்படின்னது. என்னைய பார்த்து எப்படி சன்னியாசி, குடும்பஸ்தன் அப்படின்னாரு. சன்னியாசி குடும்பஸ்தன் மேல ஒரு குடும்பஸ்தன் இருக்காரு, அவர்கிட்ட வந்து போட சொன்னாங்க, நீங்க தான் அந்த குடும்பஸ்தனா அப்படின்னு கேட்டார். யார் சொன்னா அப்படின்னு கேட்டாரா, கீழே இருக்கக்கூடியவர் சொன்னார். குருநாதரா சொன்னாரு. குருநாதரா என்னைய குடும்பஸ்தன் சொன்னாரு. என்ன என்ன இருக்கு பக்கத்துல, சுத்தி சுத்தி பார்த்தாரு, பக்கத்துல நாய் இருக்கு, கையில ஓடு இருந்துச்சு, ஓடத்துக்கு ஒரு அடி அடிச்சாரு, நாய் இறந்து போச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு, இப்ப ஓடும் உடஞ்சி போச்சு. இந்த நாய் மறுபிறவி எடுத்து அதே திருக்கோயிலுக்கு வந்து அந்த பத்திரகிரியாரும் அந்த பெண்ணும் சேர்ந்து சுவாமியுடைய திருவடிக்கு போறாங்க. யாருக்கு முன்னாடி? பட்டினத்தாருக்கு முன்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பட்டினத்தார் எனக்கு முக்தி இல்லையா இல்லையான்னு ரொம்ப ஏங்கினார். இன்னொன்னுன்னா, குருநாதர் எப்பயுமே சுவாமி கொஞ்ச நாள் வச்சிருப்பாரு, உடனே மூச்செல்லாம் கொடுத்துட மாட்டார். ஏன்னா அவரை வைத்து பல ஆன்மாக்கள் உய்வு அடைய வேண்டும் என்பதற்காக குருநாதர்லாம் உடனே என்ன செய்ய மாட்டார் சுவாமி, நிறைய ஆன்மாக்களை கடை சேர்த்தோம்ல, அதனால அவரை வைத்திருந்து உனக்கு பேய் கரும்பு எங்கே இருக்கிறதோ அங்கே முக்தி அப்படின்னு சிவபெருமான் சொல்ல, ஒவ்வொரு தலங்களுக்காக போய் சென்று அந்த கரும்பு கடிச்சு கடிச்சு பார்ப்பாரு. அந்த பேய் கரும்பு எங்கேயும் கடைசி ஒட்டியூர்ல இனித்தது இங்க நமக்கு மோட்சம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுவாங்க பாருங்க கடற்கரையில், விளையாடும்போது அந்த கூடையை வச்சு நீ மூடுங்கப்பா அப்படின்னு சொல்ல, அவர் மூடி 2 தடவை திறந்து பார்த்தாங்க, உள்ள இருந்து வெளியில வந்தார். 3ஆவது தடவை திறந்து பார்த்தாங்க, வரல. பார்த்தா சிவலிங்கமாக அவர் காட்சி அளித்தார். அப்படிப்பட்ட அவருடைய வரலாறு தான் பட்டினத்தாருடைய வரலாறு. அவர் சிவபெருமானை சென்று அடைந்த நன்னால் இந்த ஆடி மாசம். மிகப்பெரிய இதெல்லாம் பெரிய கதையை சொல்லணும். பட்டினத்தார் கதையெல்லாம் 2 மணி நேரம் கண்டிப்பா வேணும், அவ்வளவு சிறப்பு. ஏன்னா நம்ம பாடத்தை ஆரம்பிக்கணும், நம்ம திருவாசகம் போனோம் என்பதனால நம்ம ராதாசாமி கொஞ்சம் ஞாபகப்படுத்த சொன்னாங்க. அதனால பட்டினத்தாரை பற்றி கொஞ்சம் லைட்டாக ஞாபகம். அதேதான் அதான் விரிவா சொன்னோம்னா ரொம்ப லேட்டா இருந்துதான் சுருக்கமா. சரி, பச்சை வாழை மட்டில வச்சு கண்டிப்பா கண்டிப்பா. சரி, சாமி திருவடி அந்த பேய் கரும்பு இனித்த நாள் இந்த நன்னாள் தான், அது இன்னைக்கு தான் இணைச்சிருக்கா அவருக்கு. சரி, இப்ப நம்ம திருவாசகத்துக்குள்ள போயிடும். மாணிக்கவாசகர் பெருமான் பல இடங்கள்ல பெருமானை போற்றி 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 தன்னுடைய எளிமையும் இறைவனுடைய பெருமையும் நினைத்து நினைத்து வழிபாடு செய்வது ஒன்று அறியா சிறு நாயேன் செம்பொன் பாத மலர் காணா. எப்படி சொல்ற சாமி, எனக்கு என்ன செய்யறதே தெரியும், எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறேன். செய்வது அறியா சிறு நாய் செம்பொன் பாத மலர் காணும். பொய்யர் பெரும்பேர் அத்தனையும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அவங்களோட சேர்ந்து, யாரோட பழகக்கூடாதோ அவங்களோட பழகிக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தீவினை செஞ்சுக்கிட்டு. பொய்யர் பெரும்பேறு அத்தனையும் பெரிதற்கு உரியேன் பொய்யன் தான், நான் அதுக்கு பெரியதற்கு உரியவன் அல்லன் அப்படின்னு. செய்வது ஒன்று அறியா, அதாவது விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் இருக்கு. எதை விதிச்சிருக்காங்களோ அதை செய்யணும், எதை ஒழிக்க சொல்லியிருக்காங்களோ அதை ஒழிக்கணும். விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதல். விதித்தன செய்தல்னா என்ன அர்த்தம், சரியகிரி யோகத்துல நிக்கணும்னு அர்த்தம். விலக்கியன ஒழிதல் அர்த்தம், இந்திய தொலைக்காட்சிகளில் அதை கொஞ்சம் ஒதுக்கணும், சீரியலை கொஞ்சம் ஒதுக்கணும், வேற எதை ஒதுக்கணும், தீவனையாளரோட பழகிறத ஒதுக்கணும், வேற எதை ஒதுக்கணும், கெட்டவர்களோடு சேரக்கூடாது. இதெல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவன். யாரோட சேரணுமோ அடியாரோடையே தான் கூடியிருக்கணும். கூடியிருந்தாதான் நாம பெற வேண்டியதை பெற முடியும். வேற ஒன்று, நான் கடைசி பார்த்தீங்கன்னா சுந்தரம் சாமியோட தொடர்பு வைத்துக் கொண்டார். யாரு? சேரமான் பெருமானார் சுந்தரமுத்து சுவாமிகளோடு நட்பு கொண்ட காரணத்தினால் அவர் போகும்போது இவரு சேர்ந்து எங்க போறாரு, ஆதரம்பையில் ஆரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடு முன்னாளினில் ஆடல் வெம்பரி நீதேரிமா கையிலே. எப்படி பாட்டு பாருங்க, ஆடல் வெம்பரி நீதேரிமா கையிலே ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை. அத நம்பி ஆரோரோடு சேர்ந்து நட்பு கொண்ட காரணத்தினால் சேதல் கொண்டவரோட முன்னாளில், அவருக்கு முன்னாடியே அவரோட தொடர்பு வச்சதுனால அவருக்கு முன்னாடி கைலாயம் போய் யாருன்னா சேரமான் போய் சேதல் கொண்டவரோட
கோட்டே முன்னாளில் ஆடல் வெம்பரி மீதேறிமா கையிலேயே. அப்ப நம்ம யாரோட தொடர்பு வச்சுக்கிறோமோ அவங்க நிலையை போய் நாம் அடைவோம். அப்ப நம்ம யாரோட தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும்? அடியார்களோடு தொடர்பு வைத்துக் மாற்றி நாம் தொடர்பு வைத்துக் கொண்டால் கீழ்நிலைக்கு நாம் வந்து, அப்ப மேல்நிலை அடைய வேண்டும் என்றால் அடியார் கூட்டத்துலதான் இருக்கும். அப்படி அடியார் கூட்டத்துல சேரலாம் என்ன ஆகும்னாரு, நீதியாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூட ஏதுமே பிறந்து இறந்து உணர்வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியரை கூட்டிய அதிசயம் கண்டாமே. சாமி நான் அடியாரோட சேரலன்னா நான் எப்படி ஆயிடுவேன்னா நினைப்பவரோடு கூட ஆரம்பிச்சிருவேன். அப்படிதானே ஆகும். மனமோன போக்குல போக ஆரம்பிச்சிருவோம். இந்த அடியார் தொடர்பு இல்லைன்னா ரொம்ப சின்ன குணம் ஆயிடும். எப்படி வாழணுன்னே தெரியாம வாழுவோம். காலையில 11 மணிக்கு இப்ப என்ன இருக்கு அப்படின்னு நினைப்போம். 10 மணிக்கு எழுதிப்போம். 11 மணிக்கு ஆஃபீஸ்னா 10 மணிக்கு எழுதிப்போம். 10 மணிக்கு ஆஃபீஸ்னா 9 மணிக்கு எழுதி 10 மணிக்கு குளிச்சுட்டு அப்படி கிளம்பிட வேண்டியது. அப்படிதானே இருப்போம். ஆனா நம்ம நிலை அப்படி கிடையாது. நாமெல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? எழுந்து சூரியனை நம்மளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்? அது உதிக்க செய்யணும். யார் 6 மணிக்குள்ள நினைக்கிற கைதுக்கு 6 மணிக்குள்ள நான் எழுச்சிடுறேங்க. இல்லை பாதி பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. ரைட் ரைட் சரி 6 மணிக்குள்ள எழுச்சிடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம அலுவலர்கள்லாம் அதான் சொல்றாங்க. அது அந்த வைகறை காலம் பேர். அதிகாலையில் 3 to 6 வந்து வைகறை காலம். அந்த நேரத்துல எழுந்து குளிச்சா அவ்வளவு உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கும். அதுலயும் எந்த தண்ணியில குளிக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னு சொல்லிக்கலாம். பச்சை தண்ணி குளிக்கலாம். குளிர்ந்த சீத புனலாடி சிற்றம் பழம்பாடி. சீத புனல் என்ன அர்த்தம்? குளிர்ந்த நீர்னு அர்த்தம். குளிர்ந்த நீர்ல குளிக்கணும் அப்படின்னு நம்ம வரலாறு சொல்றோம். சிவா சொற்பொழியில சொல்லியிருக்காரு. அதுக்காக காய்ச்சல் நட்டிக்கிட்டு இருக்கும்போது சிவா சொற்பொழியில சொல்லியிருக்காரு பச்சை தண்ணி குளிக்கக்கூடாது. என்ன விரைச்சிருவோம். அந்த நேரத்துல நம்ம சுடுதண்ணில தான் குளிச்சோம். அப்ப விடிந்ததுமே நம்ம என்ன செய்யணும்? பெரும்புலர் காலை மூழ்கி பித்தராகிய சிவபெருமானுக்கு நாம் பக்தராகி அருங்கொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் இறக்கினாரே எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப பெரும்புலர் காலையில் எழுந்திரிச்சு முதல்ல எங்க போயிடணும்? குளிக்க முதல்ல போயிடணும். அதை நாம குளிப்போம். இப்ப என்ன அப்படின்னு வாக்கிங் போயிட்டு வருவோம். நம்மளாம் வாக்கிங்லாம் தவிர்க்கணும். நம்ம கோயில போய் சுத்துறதா நமக்கு வாக்கிங். காலையில எழுதி அனுஷ்டானம் பண்ணி முடிச்சு கோயில போய் சுத்துங்க. அதுதான் உங்களுக்கு உடம்பும் நல்லா இருக்கும். ஆலயத்தை சுத்தின மாதிரியும் ஆயிடும். ஆலயத்தை எத்தனை முறை சுத்தணும்? 3 முறை. 3 முறை சுத்தினா சிறப்பு. அதை காட்டிலும் சிறப்பு 5 முறை. 5 முறை இறைவனை வளம் வந்தால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம், தூள சரீரம், சூக்ம சரீரம் என்கின்ற பஞ்ச சரீரம் நம்மை விட்டு நீக்கும். நிச்சயம் எத்தனை தடவை கூட வளரணும்? 5 முறை. காரண சரீரம், கஞ்சிக சரீரம், காரணம் கஞ்சிகம், குணம் குணசரீரம், அப்புறம் தூளம், அப்புறம் சுக்கம். ரைட்டுங்களா? 5 ரைட்டுங்களா? காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம், தூள சரீரம், சுக்ம சரீரம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. பஞ்ச சரீரம் நம்மளை விட்டு நீக்கும். அப்ப இறைவன் எத்தனை முறை வேலை வந்தா? 5 முறை. ஒரு முறை மட்டும் சுத்தக்கூடாது. அதுக்கு 3 சுத்தலாம், 5 சுத்தலாம், 7 சுத்தலாம். இந்த மாதிரி ஆக்கை யார் பயனன்? அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கை. இந்த உடம்பு கொடுத்த பயன் இறைவனை வளம் வரணும். அதுதான் இருக்கும். கால்களால் பயனன் கரை கண்டன் உரை கோயில். காலால் போய் இறைவன் போய் திருக்கோயில போய் இருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா காலையில வர்ற பாடு. இந்த காலையில வாக்கிங் போறாங்க பாத்துருக்கீங்களா? இருக்கிறத அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனை ஆரம்பிச்சு யாரெல்லாம் சொல்லணும் அத்தனையும் பேசிக்கிட்டே கதை பேசிக்கிட்டே போறாங்க. இதுல அங்கங்க அருவம் ஜூஸ் அங்க என்னென்ன ஜூஸ் இருக்கோ அத்தனையும் சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க. காரப்பணியாரம் என்னென்ன இருக்கும் அத்தனையும் சாப்பிட்டு நடந்தா ஏற்கனவே குறையுது, உடம்பு குறையிறதுக்கு தான் போறாங்க. அத்தனையும் மறுபடியும் உள்ள ஏற்றிக்கிறது எப்படி குறையும்? உடம்பு குறையுமா? சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சமாவது என்ன செய்யணும்? அந்த உணவை குறைச்சிட்டு போனா தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும்.
சரிதானே? சரி, இப்ப சொல்றது செய்வது ஒன்றும் அறியா சிறு நாயன் செம்பொன் பாத மலர் காணா. பெருமானே உன்னுடைய திருவடியை நான் பார்க்காம இருக்கேன். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா பொய்யர் பெரும்பேர் அத்தனையும் பெறுதற்கு உரியேன். பொய்யில்லா அப்படின்னாரு. நல்ல ஒரு நிலையில இல்லாம பொய்யர்களோடு போய் சேர்ந்துக்கிட்டு செய்ய வேண்டியதை செய்யாம விரித்தனை செய்யாம விளக்கியனை ஒழியாம நான் கீழ்நிலையில போய் அப்படி சொல்லிட்டு அத்தனையும் பெறுதற்குரிய பொய்யெல்லாம் மெய்யர் வெறியார் பாத மலர் மேவ கண்டும் கேட்டிருந்தும். எத்தனையோ மெய்யடியார்கள் இறைவனை வழிபாடு செஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. மெய்யர் வெறியார் பாத மலர் மேவ கண்டும் கேட்டிருந்தும். எத்தனையோ பேர் போறாங்க, நான் கேட்கிறேன், சொற்பொழிவுல கேட்கிறேன், கண்ணால பாக்குறேன், திருமுறைகளை படிக்கிறேன், அப்படி இருந்து என்னால போக முடியல அப்படிங்கிற. இப்ப நம்மளும் போக முடியுதான் பாருங்க. நமக்கு தெரியுது இந்த நிலைய இந்த வழியில போனா நம்ம இறைவனை அடையலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியுது. ஆனா நம்மளால மீறி போக முடிய மாட்டேங்குது. வழிபாடு அந்த அளவுக்கு குறைப்ப செய்ய முடிய மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய வினை பயன் தான் காரணம். நம்ம வினை நம்மள கோயிலுக்குன்னு காரணம். அப்பதான் விருந்தாளிவாங்க. அது என்ன காரணம்? நாம வேணை தான் காரணம். முற்பிறகு நம்ம என்ன வச்சுருப்போம், கோயிலுக்கு போறோம், நம்ம வலுக்கட்டாயம் விழுத்து சினிமாக்கு வாடன்னு விழுத்துட்டு போயிருப்போம். அந்த அதனுடைய விளைவு மறுபிறவில நமக்கு அப்படியே. இப்படிதான் நமக்கு எது செஞ்சாலும் நம்ம சும்மா தனு வருவோம், சும்மா பிணி வருவோம், சும்மா வருவோம், சுகதுக்கம் எதுவுமே சும்மா வரல. எல்லாமே நாம செய்து வைத்ததை எதை வைக்கிறோமோ அதுதானே வரும். அரிசி வச்சா எது வரும்? அரிசி தான் வரணும். யாருக்கும் பருத்தி வராது, அரிசி தான் வரும். அது மாதிரி நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம் அப்படியே நமக்கு இருக்காது. இப்ப நம்ம வர்ற துன்பமும் இன்பமும் நாம சேர்த்து வைத்தது மறந்துடக்கூடாது. இப்ப நமக்கு ஒரு இன்பம் வருதா, நாம ஏதோ விதைச்சிருக்கோம். ஒரு துன்பம் வருதா, அதையும் நாம செஞ்சு வச்சிருக்கோம். அதுதான் நமக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ரொம்ப துன்பப்படுறோமா, என்ன காரணம்? ஒரு பிறகு யாருக்கும் பண்ணியிருக்கோம், அது திரும்பி வருது. மெய்யர் வெறியார் பாதமலர் மேவ கண்டும் கேட்டு இருந்தும் பொய்யனே நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போரேரே. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இங்க வீணாக காலத்தை போய்க் கொண்டு எப்படி இருக்கேன் அப்படின்னா உண்டு உடுத்தி இருப்பதாக போனேன். நல்ல ட்ரெஸ் போட வேண்டியது, நல்ல சாப்பிட வேண்டியது, நல்ல தூங்க வேண்டியது, காலத்தை இப்படி வீணாக கழித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு தன்னை ரொம்ப தாழ்த்துறாரு மாணிக்கவாசகர். அவர் அப்படி தாழ்த்திருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அவர் எந்த நேரமும் குருவை தேடிக்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா, நம் போன்ற ஆன்மாக்கள் தெளிவடைய வேண்டும் என்பதற்காக, இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ரொம்ப தாழ்த்துறார். அடியார்கள் ஆயிட்டோம்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை நமக்கு ரொம்ப இருக்கணும். நம்மெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அடிக்கடி நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். வாழ்வு என்னும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரல் அரிது சால உயர்ந்த சிவ ஞானத்தினாலே போலில மதியினானை போற்றுவார்கள் தோற்றினாரே என்று சொல்வதற்கிறாங்க. சிவஞான சித்தியார்ல அழகா சொல்றாரு, தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும். இங்க வந்தாச்சுன்னா பணிவு ரொம்ப இருக்கும். நான் எவ்வளவு பெரிய அடியாரு, என்னை பார்த்துட்டு நீ வாட்டு போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சிறுவர்களுக்கு நம்ம பணியணும். சின்ன பிள்ளை விபூதி ருத்ராட்சின்னா காலில் விழுவலாம், தப்பே கிடையாது. அப்படிதான் ஞானசம்பந்த பெருமான் திருமறை காட்டுல வந்துட்டு இருந்தார். அந்த நேரத்துல குலச்சிரியாரு போறாரு. அவரோட வயசு ஒரு கூட போய் அவருக்கு குழந்தையா இருக்காரு ஞானசம்பந்த பெருமான். போய் மதுரையில ரொம்ப ஒருத்தர் திருநீர் பூசல, நாடி சின்ன மண்ணம் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்ப அவரை போய் அழைத்து வர வேண்டும் என்று மங்கையர்கரசி அம்மையார் சொல்ல குலச்சிரியார் வேகமா போறாரு. காவலர்களோடு போய் ஞானசம்பந்த பெருமான் திருவடியில் உள்ள எதிர்க்கவே. அப்ப எப்படி இருப்பாரு பாருங்க. குழந்தை காலில் விழுறாரு, எதுக்கே விழவில்லை. உடனே அப்படி பார்த்துட்டே இருந்தார் ஞானசம்பந்த பெருமான். என்ன அப்படின்னு கேட்டாரு, சென்ற காலத்தின் பழுதில்லா பிறவும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப்பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடையோம் நன்றி இழந்திய நாடும் நற்றமில் வேந்தனும் உய்ந்து வென்றுகொள் திரு நீற்றொழியின் மேன்மையும் படைத்தனம் என்பார் அப்படின்னு விழுந்தவர் எழுந்திருக்கவே. உடனே சாமி பார்த்தாரு. அப்படி தொட்டு அப்படி தூக்குனார். இடுப்புல வச்சுட்டு அந்த திருநீர் எடுத்து சிவாய நம அப்படின்னு பூசினார். யாருக்கு? குலச்சிரியார். இப்போ எவ்வளவு பணிவு பார்த்தீங்களா? அது அப்பர் சாமி எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா ஞானசம்பந்த பெருமான் அவர் விழுறதுக்கு முன்னாடி இவர் விழுந்துட்டார் காலு. நம்ம சின்ன பிள்ளை காலில் நம்ம விழுறதா அப்படின்லாம் பார்க்கலாம். அவர் என்ன பண்ணிட்டார், தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார்.
அப்படி திருவடியில் வந்து சிந்தை இளையரானும் தேவேணி தென்னில் அசையும் கந்தை மிகையாம் கருத்தும் கையில் உளவார படையும் வந்தில் கண்ணீர் மலையும் வடிவில் பொழி திருநீரும் அந்தமில்லா வேடத்து அரசும் வந்து எதிரணைய சைக்கிளா சொன்ன அழகா. அப்ப நம்ம சைவம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இந்த பாட்டை சொல்றாரு. செய்வதறியா சிறுநாயை செம்பொன் பாத மலர்கானா பொய்யர் பெரும்பேர் அத்தனையும் நான் பெறுதற்கு உரியேன். நான் மற்ற இதை தவிர்த்து நான் எல்லாத்துலையும் போய்கிட்டு இருக்கேன். ஒன்றும் நினைக்க முடிய மாட்டேங்குது. எல்லாம் என்னுடைய வினைதான் காரணம். அந்த இதுலையும் சொல்லிடுவாரு. வெள்ளந்தான் விதிசடையாய் விடையாய் இன்னொரு பெருமானே என கேட்டு வேட்டனஞ்சாய் சாமி. எல்லா அடியாரும் உன்னை பார்த்தாலே அழுது குமுறுறாங்க. ஒவ்வொரு அடியாரும் உன்னை பார்த்ததுமே கண்ணீர் வடிக்கிறாங்க. உன்னுடைய கருணையை எண்ணி எண்ணி வியக்குறாங்க. நான் இது ஒன்றும் செய்யாம இப்படி மரம் மாதிரி இருக்கேனே அப்படிங்காது. எப்படி சொல்றாங்க? உடம்பெல்லாம் கண்ணாய் கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினையில இருக்கு. நான் ரொம்ப தீவினை செஞ்சிருக்கேன் சாமி, அதனால உன்னை நான் நினைக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு. தீவினை செஞ்சா இறைவன் நினைக்க முடியாது, நினைக்கவே முடியாது. நீ உட்காந்து நினைக்க நினைச்சாலும் முடியவே முடியாது. அதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய தீவினை செஞ்சிருக்கோம், அதனாலதான் சாமியை நம்ம நினைக்க முடியல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நினைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கணும். பெருமானே நான் உன்னை நினைக்கணும், உன்னை நினைந்து உருகணும் அப்படின்னு சாமிகிட்ட விண்ணப்பம் செய்தால் சாமி நம்மளை நினைப்பவர் மனம் கோயிலார் கொண்ட. அப்படி இந்த பாட்டை சொல்லி வெறியார் பாத மலர் கண்டும் மேவ கண்டும் கேட்டிருந்தும் கூட நான் சொல்ல முடியாம இருக்கேன். அப்படி இருந்த நேரத்துல பொய்யனே நான் இங்கு உண்டு உடுத்தி இருப்பதானே போறேன். அப்படி நான் வீணாக காலத்தை கழித்து பண்ணி சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது வேலைக்கு போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது வேலைக்கு போக வேண்டியது. ஏதாவது இருக்கா? எதுக்கு வந்திருக்கோமே தெரியாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, நாம் வாழ்வதற்கு எதுக்காக? நாம் பிறவி எடுத்ததின் நோக்கம் இனி பிறவாத நிலையை அடைவதற்காக. பிறப்பு இறப்பற்ற கடவுளாகிய சிவபெருமானை சார்ந்து அந்த பேரின்பத்தை அடைவதற்காக நாம் என்ன செஞ்சிருக்கோம்? இந்த பிறவியை பிறந்திருக்கின்றோம். இந்த பிறவியை வீணாக்காம காலம் உண்டாகவே காதல் செய்து உய்வில் கருத்தறிய ஞானம் உண்டானது மாணவரும் நான்முகனும் நிறைய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து வினைங்கிறார். முந்தி ஓட பார்க்கணும். சரி, இப்ப நம்ம இதுக்குள்ள போயிடும். கீர்த்தி திருவிழாவில் என்ன சொல்லியிருக்கோம்? திருவடி புகழ்ச்சி அப்படின்னு. மாணிக்கவாசகர் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படியாவது சாமியை விரித்து பாட வேண்டும் என்று முதல்ல 95 வரையில பாட ஆரம்பிச்சாரு. அடுத்து 180 வரி, அப்புறம் 225 வரி, இப்படி விரிச்சு பாடிக்கிட்டே போனாரு. அப்புறம் 10 பாடினாரு. சென்னி 10, யாத்திரை 10, பிடித்த 10, இப்படி 10 பாடினாரு. அப்படி ரொம்ப உயரத்துல இருந்து அப்படி கொஞ்சமா பாடிக்கிட்டே போறாரு. ஞானம் பாருங்க, ஞானிகளுக்கெல்லாம் முதலே அவங்களுக்கு தெரியுது. முதல்ல வாழ்க 6, நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இவை பொழுது என்ன நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அணைகள் இறைவனடி 6, 5 வெல்க, வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் விஞ்ஞானந்தன் பெய்கலல் வெல்க, புறத்தாக்கு செய்வந்தன் பூக்கலல் வெல்க, கோன்கலல் வெல்க, சிரமுகார் உங்களுக்கும். அப்ப 6, 5, 65 ஆச்சு. அடுத்து கடைசி 8 போற்றி. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பரப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் விழுந்தரிடம் தேவன் அடி போற்றி, அருளும் மலை போற்றி. இந்த 8 போற்றி. 6, 5, 8 658 பாட்டு தான் நான் பாட போறேன்னு முதல்ல என்ன செஞ்சிடாரு? மாணிக்கவாசகர் பெருமான் குறிப்பு கொடுத்தாரு. இப்ப நீங்க பாருங்க 658 பாட்டு தான். ஞானிகளுக்கு முன்னபடி தெரிஞ்சது. நம்ம ஏற்கனவே அங்கே தோடு விஷயம் பார்த்தோம்ல சார், அதுல முன்னபடி ஞானப்பால இருந்ததுமே எல்லாமே வெள்ளையா வச்சு பாடியிருக்காருன்னு சொன்னோம். அந்த படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருள் எல்லாம் அதுல சொல்லியிருக்காருன்னு சொன்னோம். இப்படி நிறைய அருளாளர்கள் முன்னபடி அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன செய்யறாங்க, பாடி வைத்திருக்கின்றார். இப்ப சென்ற முறை அந்த வேலம்புத்தூர் விட்டேர் அருளி கோலம்பொழிவு காட்டிய கொள்கையும் அந்த வேல்வலை சென்று கொடுத்த படத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி குதிரை கொண்டு அந்த குடநாடு அதன் விசை சதுர்வட சாத்தாய் வாணிகனாக வந்து சிவபெருமான் அவர்கிட்ட என்ன செஞ்சாரு? அந்த குதிரையை கொடுத்து வாணிகம் பேசினார். அது சதுர்வட சாத்தாயின்னு. அந்த வாணிக வந்து அந்த வாணிக இடத்துக்கே வந்து சிவபெருமானே நேரடியாக வந்து பேரம் பேசினார். அந்த குதிரையை கொண்டு வந்து எதை கொண்டு வந்து நிறைய பரியாக ஆக்கி அதை நிறைய பரியாக்குனாரா. இன்னைக்கு பரிய நிறையாக்குறாரு. அது எப்படி நம்ம பார்த்தோம். தர்ப்பண மதனில் சாந்தம் புத்தூர் வில்பொரு வேடற்கு இந்த விளைவும்
இந்த இது வந்து எந்த ஊர்ல இருக்குன்னே தெரியல. இந்த சாந்தமுத்துங்கிற ஊர் வந்து எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியலன்னு நம்ம அதில் எழுதி வச்சிருக்காங்க. இது தர்ப்பணம் அப்படின்னா கண்ணாடின்னு அர்த்தம். தர்ப்பணம்னா வடமொழியில வடமொழியில தர்ப்பணம், தமிழ்ல வந்து கண்ணாடி. இந்த கண்ணாடியில சுவாமி வில் கொடுத்துருக்காரா யாருக்கு? அந்த வேடனுக்கு. அவனுக்கு கொடுத்து அவனுக்கு அருளியிருக்காரு அந்த வேடனுக்கு. அந்த சாந்தமுத்தூர் என்கிற இடத்துல அந்த வேடுவனுக்கு சிவபெருமான் அவன் செய்த பூசையை வைத்து சிவபெருமான் கண்ணாடியிலேயே வேல் அவருக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு இந்த இடத்துல அவருடைய திருவிளையாடல் சொல்றாரு. தர்ப்பண மதனில் சாந்தம் புத்தூர் வில் பொறு வேடற்கு ஈந்த விளைவு. ஈந்தத கொடுத்தன்னு அர்த்தம். அவனுக்கு அவன் செய்த பூஜையை வைத்து சிவபெருமான் அவனுக்கு கண்ணாடியிலே என்ன பண்ணியிருக்காரு? வில்ல கொடுத்திருக்கின்றார். எனக்கு வேடனுக்கு என்ன வேலை? வில்ல வச்சிருக்கதான் வேலை. அது கண்ணாடியில வில் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மற்றவங்க கூட தொலைக்கிறது கண்ணாடினா ஒரு நிமிஷத்துல என்ன செஞ்சிடும்? இப்ப நம்ம பாதையெல்லாம் நடந்து போகும்போது பீங்கா குத்திராம பார்த்து அப்படிம்போம்ல, டக்குன்னு குத்திரும் பீங்கா. பார்த்துக்கீங்களா கண்ணாடி? அது பார்த்தீங்கன்னா அடியில சின்ன பிள்ளைல அடிக்கடி பீங்கா குத்தி வருவேன். எங்க அம்மா இந்த பக்கத்துல அம்மா உட்காந்துருக்காங்க. எங்க அம்மா வந்திருக்காங்க சார், அவங்கதான். ஆமா, குத்தி அடிக்கடி ஆழ்த்திருக்குவோம். 2 வருஷம் வாங்கிட்டே தான் இருப்பேன். அப்படி கண்ணாடி வந்து என்ன செய்யும்? உடனே பாய ஆரம்பிச்சு. அதுல சாமி என்ன பண்ணியிருக்காரு? அந்த வேடுவனுக்கு சாமி அருள் செய்திருக்கின்றார். யாரு இறங்கி மன்றாடி வழிபாடு செய்தாலும் சாமி மாட்டேன்னு சொல்றதே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னாரு? வரங்களையே அள்ளி அள்ளி தரக்கூடிய வைத்தியநாதன் அப்படின்னாரு. புறத்துறை போத தனியான உனை சிறிது ஓத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்து இருள் மூடி கெடலாமோ பரத்துறை சீல தவர் வாழ்வை பனித்தடி வாழ்வுற்று அருள்வோனே வரத்துறை நீத ஒரு செய்யே வைத்தியநாத பெருமாள். வரங்களையே அள்ளி அள்ளி தரக்கூடிய வைத்தியநாதருடைய பிள்ளையே அப்படின்னு முருகப்பெருமான பாடுறாரு. யாரு? அருணகிரிநாதர். அப்ப வரம் யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது இல்லை. அதனால ஈஸியா போய் என்ன செஞ்சிடறாங்க? சிவபெருமான்ட்ட போய் அப்படிதான் சிவபெருமான் போனா நல்ல வேலை நம்ம கேட்கறதெல்லாம் சிவபெருமான் கொடுத்துருவாரு அப்படின்ட்டு ஆட்டம் தாங்க முடியல. எனக்கு 1008 அண்டமொழி 108 யுகங்களா ஆளுங்க. அதுக்கப்புறம் சொன்னது அவன் கவனிக்கல. என்னுடைய சக்தியால தான் உன்னை அழிக்க முடியுங்கிறது அதை கவனிக்கல. ஆட்டம் ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவருடைய சக்தியாக முருகப்பெருமான் போய் என்ன பண்ணாரு? சூரனை சம்ஹாரம் செய்து அவனை சேவலும் மயிலுமாக ஆக்கினார். எப்பயுமே கொஞ்சம் ஏதாவது ஒன்று நல்ல அனுஷ்டானத்துக்குள்ள எனக்கு ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் நமக்கு வரவே கூடாது. எது கிடைச்சாலும் பெருமானுடைய திருவருள் என்று அதை நாம் அனுபவித்து தீர்க்க வேண்டும். அப்படின்னு தான் நம்மளுடைய அந்த இன்பம் வந்து கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கும். அப்படி பெருமானுடைய திருவருள் நம்ம நினைக்கலன்னா அற்பத்துல டக்குன்னு அந்த இன்பமானது மறைந்து விடும். வரதர்கள் ஒரு இன்பம் வந்து நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் பெருமானுடைய திருவருள் என்று நினைத்தால் அந்த இன்பம் நீடித்து இருக்கும். இல்லை என்றால் அந்த இன்பம் குறைந்து அடுத்த நிமிஷம் இல்லாமலே ஆயிரும் அந்த இன்பம். ஆனா நம்ம இந்த வாழ்ற காலத்துல நமக்கு இன்ப திருப்பம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். இறக்குற வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பிறவி எடுத்துட்டோம்ல, பிறவி எடுத்தாலே இன்ப திருப்பம் இறக்கும் வரை வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால எல்லாம் பெருமான் திருவருள் நினைச்சிட்டீங்கன்னா வர்ற துன்பம் உங்களுக்கு தெரியாது. துன்பம் வர்றது வரட்டும் அப்படின்ட்டு பெருமானை மட்டும் சிந்திச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எதுவும் நடக்கும். இப்போ கடைசி அளவுக்கு சொல்ல போறேன். சரி, தர்ப்பண மதனில் சாந்தம் புத்தூர் வில் பொறு வேடற்கு இந்த விளைவும். அப்படிப்பட்ட பெருமான் கருணையை வடிவாகிய பெருமான் அந்த வேடுவனுக்காக சிவபெருமானா கண்ணாடியிலேயே அந்த வில்லை வழங்கினார் அப்படின்னாரு. மொக்கணி அருளிய முழு தளல் வேணி சொக்கதாக காட்டிய தன்மையும். இது ஒரு திருவிளையாடல். மதுரையில சொக்கநாத பெருமான் அருளிய திருவிளையாடல் இது என்ன? மொக்கணி அருளிய முழு தளல். இந்த மொக்கு அணினா அந்த வரோம் மொக்கு மொக்குன்னு எப்படி சாப்பிட்றான் பாரு அப்படிங்க. மொக்குறான் பாரு சாப்பாடு மொக்கு. அதே மாதிரி இந்த குதிரை நினைச்சியும் அதுக்கு ஒரு கொள்ளு பை மாதிரி வச்சுருப்பாங்க. அதுல எல்லாத்தையும் போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து சாப்பிடுவோம். இந்த பையில கொள்ளு பையும்பாங்க இந்த குதிரை. அதுக்கு தான் மொக்கு அணி. ஒரு 2 பேர் என்ன பண்ணாங்க? அத்தை மகன் மாமன் மகன் 2 பேர். நல்ல தெரியுமா? ஒரு அத்தை மகன் 2 பேரும் அப்படியே வாணிபத்துக்காக அப்படியே சென்று கொண்டிருந்தார்கள். கரெக்டா ஒரு இடம் வந்துச்சு, புட்டகம்னு ஒரு இடம் வந்துச்சு. அந்த இடத்துல ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. தாங்க கொண்டு வந்து அந்த சாப்பாடை அருந்த வேண்டும் என்று இந்த மாமா பையன் இருக்க பாருங்க,
அவன் எப்படின்னா காலையில குளிச்சு செஞ்சுட்டு சிவபூஜை செய்யாம என்ன பண்ண மாட்டான், சாப்பிட மாட்டான். அந்த கொள்கையில இருந்தவன் மாமா பையன். நான் அத்தை பையன் சும்மா சாப்பிடுவோம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நான் சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவேன், அதே சிவலிங்கத்தை வழிபாடு செஞ்சுட்டு தான் சாப்பிடுவேங்கிற இதுல இருக்கான். உடனே நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க குளிச்சு ரெடியாரு அப்படின்ட்டு அந்த குளிச்சு அந்த நதி கூட அங்க இன்னும் இருக்கான், தாளையூற்றுன்னு இருக்கான். அந்த நதிக்கு பேரு தாளை. போய் குளிக்க போயிருக்கான். உடனே இவன் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எங்க இருக்கிற மாதிரி தெரியல. யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த குதிரைக்கு கொள்ளு போயிருக்கு பாருங்க, அது நிறைய ஈரமணலை பூரா நிரப்பினான். நிரப்பி அது சிவலிங்கம் மாதிரி ஆகிட்டான். ஆக்கி இந்த இருக்கு இதுதான் கோயில், இதுதான் சாமி அப்படின்ட்டு அவர் பேர்ல வழிபாடு பண்ணாரு. ஏன்னா இவருக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் சாமி விட்டாதான் சாப்பிட முடியும். அதனால 2 பேரும் ஜஸ்ட் அந்த சிவலிங்கத்தை சுற்றி வளம் வந்து அதுக்கு பூவெல்லாம் சாத்தி செஞ்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இது ஈரமண்ணு தான் அப்படின்னு சொல்லி எடுக்க போனா வரவே இல்லை, அப்படியே நின்றுச்சு. அதான் அங்க ஒரு சாமி பேரு மொக்கனி ஈஸ்வரன் பேரு. மொக்கனி இது பக்கத்துல நம்ம திருப்பரத்துறை பக்கத்துல தான் இருக்கு இந்த ஊர். எல்லாமே மதுரையை சுற்றி தான் எல்லாமே நடந்திருக்கு. 64 திருவிளையாடலும் கிட்டத்தட்ட இது சுற்றி அந்த அது மாதிரி ஓரியூரில் உகந்தனி தரலின்னு சொல்லும்போது ஓரியூர்ல வந்து அந்த மருமகளை குடும்பப்படுத்துறாங்களா, அந்த கதை அங்கதான் நடந்தது. 64 திருவிளையாடலும் சுற்றி மதுரையை சுற்றி ஃபுல்லா பாண்டிய நாடு தான் எல்லாமே நடந்தது. அப்படி இந்த மொக்கனீஸ்வரராக சாமி அங்கே விளங்கி தோன்றுகின்றார். கொள்ளுப்பையிலே சிவலிங்கம் பார்த்துக்கணும். சாமி நினைச்சாருன்னா எதுல வேணாலும் வரும். ஒரு பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, கொண்டு போய் மாட்டு தொழுவத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. உனக்கு இதுதான் கெதி அப்படின்னு அவங்க பூராமே பெருமாள் வழிபாடு. நீ சிவபெருமான கும்பிடையில நீ இப்போ பேசாம மாட்டு தொழுவத்துல இரு அப்படின்னு சொல்லி கதவை போட்டு இவங்க பூரா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பெண்ணை மாட்டு தொழுவத்துல விட்டுருவாங்க. இந்த பெண்ணு சாமி கும்பிடாம இருக்க மாட்டாங்களா, அந்த மாடு கட்டுற அந்த கறி இருக்கு பாருங்க, அந்த மாடு சுத்தியே வரும் பாருங்க, அந்த கன்று, அது கன்றுடைய ஆப்பு, அந்த கன்று சுத்தக்கூடிய ஆப்பையே சிவலிங்கமா நினைச்சு அந்த பொண்ணு வழிபாடு பண்ணிட்டே இருந்தது. சிவபெருமான் அதுல வெளிப்பட்டு தோன்றி சாமி அருள் கொடுத்தார். அதான் கன்றாப்பூர் நடுதறியை சொல்றாருல, அந்த கன்று ஆப்பு அதுல இருந்து சாமி. அது மாதிரி திருவாப்படியாரும் அப்படிதான், மதுரையில் இருக்கக்கூடிய அதுலயும் ஆப்புல இருந்து சாமி அருள் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த மைக்கை நீங்க சிவலிங்கம் நினைச்சாலும் சாமி வந்துருவாரு. நீங்க நினைக்கிறது தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் சாமி நீக்கமர நிறைந்திருக்கின்றதுனால நீங்க எதை நினைச்சு நீங்க வழிபாடு, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வழிபாடு பண்ணாலும் வருவார் சாமி. ஆனா எதுக்கு இந்த கோயில் கட்டி அப்ப கோயில் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அடுத்த கொஸ்டின் வரும். ஆனா திருக்கோயில போய் தான் வழிபாடு செய்யணுங்கிறது நம்ம அருளாளர்களுடைய வாக்கு. கோயில் இல்லாத ஊரில் பொறியிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆலயம் தொழுவது சாலவும் வந்துட்டு அவையும் சொல்லிட்டாங்க. இப்ப பசு வந்து பால் கொடுக்குறது பாருங்க, அது எங்க கொடுக்கு, தன் மடியில தான் கொடுக்கு. அது வாயிலையோ இல்லை மற்ற இடங்கள்லயோ கொடுக்கறது இல்லை. ஆனா உடம்பெல்லாம் பால் இருக்கும். தன் ரத்தத்தை பிடிச்சு தானே பாலா கொடுக்கு. தன் உடம்பெல்லாம் பாலா இருந்தாலும் கூட அது கொடுக்கக்கூடிய இடம் என்னவோ தன் மடியில தான் கொடுக்கும். அதுபோல இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்து இருந்தாலும் அவன் அருள் கொடுக்கக்கூடிய இடம் திருக்கோயில் என்பதை மறந்துடக்கூடாது. எங்க இருந்து அருள் செய்யறாரு? திருக்கோயில். இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா? இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவீங்களா? இது கூட எங்களுக்கு கொஞ்சம் பழசா தெரியுது, லேட்டஸ்டா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, இந்த பூமிக்கு அடியில உள்ள தண்ணி இருக்கா? எனக்கு ரொம்ப தவிக்க நீடிக்கு கூட குடி தோண்டி என்னால் குடிக்க முடியுமா? அதுக்குன்னு ஏரி, குளம், கிணறு, குட்டை அங்கதான் போய் எடுக்க முடியும். அதே போல இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்து இருந்தாலும் அவன் அருள் கொடுக்கக்கூடிய இடம் எது? திருக்கோயில். திருக்கோயில சென்றுதான் நாம இறைவனை வழிபாடு செய்யணும். அப்படிதான் எல்லா அருளாளர்களுமே அப்படிதான் வழிபாடு. 2வது சாமி அட்டன் டயத்துல எல்லா பூஜையும் ஏற்றுக்குவாரு. எல்லா இடத்துலயும் ஒரே போல பள்ளியற பூஜை நடக்கும். எப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்க 9:01 வச்சுக்கோங்க, நான் அது பண்ணி அங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு 9:10 நீங்க வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு 10 மணிக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சாமி சொல்றது. அட்டன் டயத்துல எல்லா பூஜையுமே சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளார். ஏன்னா அவர் வந்து வியாபகம், முற்றும் வியாபகம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால அத்தனை பூஜையும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். அப்படிதான் நம்ம அருளாளர்கள் எப்படி பாடிச்சிருக்காங்க. முக்கணி அருளிய முழு தலல் மேனி சொக்கதாக காட்டி, அப்படி சாமி அப்படி எப்படி இருந்தாராம், அழகா இருந்தாராம். அந்த முக்கணியில அந்த குதிரை கொள்ளு பயிரில அந்த சிவலிங்கமாக தோன்றும் போது சொக்குதுன்னா அழகுன்னு அர்த்தம். சொக்குறையா அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப நம்ம சொக்கநாதர் அப்படி சொக்க வச்சுட்டாரே சொக்கநாதர் அப்படிம்பாங்கல்ல.
சொக்க வைப்பதுன்னா அழகு அப்படின்னு சொக்கன் அப்படின்னா அழகன். அத உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல், அப்படி அழகா இருக்கக்கூடிய சிவபெருமான அழகு பார்க்கறத விட்டுவிட்டு நாம எதை அழகு பார்த்துட்டு இருக்கோம்? நம்மளும் அழகு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், பொன்னை அறிவையறையே நினையும் அன்பிலேக்கு நின் தாள் தருவையோ, நின் தாள் தருவையோ, நின் தாள் தருவையோ சொக்கநாதா, சொக்கநாதா, சொக்கநாதா அப்படின்னு யாரு பாடுறான்? குடியான சம்பந்தர் பாரு. இதை இப்படி வச்சுக்கீங்க, குடியான சம்பந்தர் பாடியிருக்காரு. என்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இழந்தேன். இப்ப நம்மளை சிங்காரிச்சு அழகு பார்த்தா என்ன ஆகும்? வருத்தம் தான் படணும். அதுலேயும் பார்த்தா சாமி ஒரு நிறைய கொடுத்தா நம்மளால கை அடிச்சு 10 நோட்டீஸ் அனுப்பலாம். முதல் நோட்டீஸ் நமக்கு நர கொடுக்கும் போதே ஒழுங்கா என்ன இப்போ போன காரியம் என்ன ஆச்சு, வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நிறைய கொடுத்தா நம்மளால 10 நோட்டீஸ் கை அடிச்சு அனுப்புறது. 2வது நோட்டீஸ் தெர. எதனால கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுங்க, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குங்கள. தெர கொடுத்தா நம்மளால கண்ணாடியை போட்டு 10 நோட்டீஸ் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடணும்னு அர்த்தம். முதல் நோட்டீஸ் கொடுக்கும் போதே நம்ம என்ன ஆயிருக்கோம்? தெளிவாயிரும். தசரதன் ஒரு முடி நரைச்சதுக்கே அத்தனை புல்ல எழுதி வச்சுட்டு காணகம் செஞ்சுட்டான், காட்டுக்கு போயிட்டான் தவம் செய்ய. தசரதன் ஒரு முடி நரைச்சதுக்கு. இப்ப நமக்கு எத்தனை முடி நரைச்சதுக்கு நீங்க பார்த்தோம். அப்ப நம்ம எப்படி இறைவனை வழிபாடு பண்ணணும்னு பார்த்தோம். நம்மள இறைவன் செய்கின்ற கருணைக்கு நம்ம கோயிலே தான் இருக்கணும் ரூல்ஸ் படி. ஆனா குடும்பம் எல்லாம் வந்ததுனால எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல சார், குட்டிகள் இருக்குல்ல சார், பேரன் இருக்காங்க, பேத்தி இருக்காங்க, அதெல்லாம் நாங்க பார்க்க முடியல சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க கூட இருந்துக்கிட்டு பாசம் இருக்கணும், பற்றுதல் இருக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. அவங்க கூட என்ன இருக்கக்கூடாது? பற்றுதல், ஒன்றுதல். அவங்கதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு வாழக்கூடாது. அந்த ஒன்றுதல் எங்களுக்கு என்ன? சாமி தெரியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று. பற்றற்றானாகி சிவபெருமானை பற்றினால் இந்த உலகப்பற்றானது தானாக நமக்கு வரக்கூடிய மனைவி, மக்கள், குழந்தைகள், பிள்ளைகள் இவங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்கன்னா நாம் வினைக்கு தகுந்தவாறு வந்திருக்காங்க. வினை முடிஞ்சிச்சுன்னா யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க கடவுள் முடிஞ்ச போய்கிட்டே இருப்பாங்க. தாயா வந்தாலும், தந்தையா வந்தாலும், கணவனா வந்தாலும், மனைவியா வந்தாலும், குழந்தையா வந்தாலும் எல்லாம் வினை வைத்தின் காரணமாக தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்புறம் அவங்க கடவுள் முடிஞ்சதும் அவங்க போயிடுவாங்க. யாரும் துணைக்கு வரப்போறது கிடையாது. தாய் பேச்சேன் பகை வரப்போறது கிடையாது, மகன் பேச்சேன் தாய் போகிறது கிடையாது, கணவன் பேச்சேன் மனைவி போகிறது கிடையாது, மனைவி பேச்சேன் கணவன் போகிறது கிடையாது. யாரும் துணைக்கு செல்ல உற்றார் ஆளுநரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் யாரும் கூட வரணும். சாமி ஒருத்தர் தான் நமக்கு கடைசி காலத்துல உற்ற துணை. நமக்கு வாழ்ற காலத்துல அவரை நாம ஏதாவது உறவு வைத்துக் கொண்டு அழைத்து வழிபாடு செய்தால் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் 3ஆம் உலகம் படைத்து வந்தார் மனத்துள்ளிருக்க ஏன்றான் இவையவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியோர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியவங்களுக்கே அப்படின்னு சொல்றது அளவுக்கு சாமி நமக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் செய்வார். கொஞ்சம் தோன்றா துணையா எப்பயும் நம்ம கூட இருப்பார் சாமி. அதுல எந்தவித சந்தேகம் வேண்டாம். இப்பயும் நம்ம உணர்வோடு இருந்தோம்னா நமக்கு தோன்றாது. நம்ம மறைமுகமா இருக்கு சுவாமி எல்லா நன்மையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். சரி, அடுத்த அரியோடு பிரமர்க்கு அளவரி ஒன்னான். அந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் காணவே கிடைக்கல. அறி ஒன்னான்னு அறியவே முடியல அவங்களால. 2 பேரும் சண்டை போட்டாங்க. ஒருத்தர் கல்விச்செருக்கு, ஒருத்தர் செல்வச்செருக்கு. கல்விச்செருக்கு யாரு? பிரம்மா. செல்வச்செருக்கு யாரு? விஷ்ணு. 2 பேரும் நானே பெரியவன் அப்படின்னாங்க. உடனே அந்த நேரத்துல இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு நெருப்பு வந்து பிளம்பு மாதிரி போச்சு. நீண்ட மாலும் அயனும் வெறுவ, மாய்க்கத்து சொல்றாரு, நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை வெறுப்பிலே. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப நெருப்பு போனது உடனே யாரு என்னுடைய அடி முடியும் பார்க்கிறார்களோ அவர்களே பெரியவன் சாமி சொல்ல. ஒருத்தர் முடியை பார்க்கறதுக்கு எங்க போயிட்டாரு? அன்னக்குச்சி வடி எடுத்து மேலே போயிட்டாரு. ஒருத்தர் கீழே திருவடியை பார்க்கறதுக்கு பண்டி உருவம் எடுத்து கீழே போயிட்டாரு. 2 பேரும் போனாங்க. மேலே போனவர் மேலே சாமி திருமுடியில இருந்து தாளம் அப்படியே கீழே வந்து கரெக்டாக பிரம்மா அந்த தாளம் போய் பார்த்தாரு.
தாளம் போய் நீ எங்கேருந்து வரேன் அப்படின்னு கேட்டார். உடனே நான் சிவபெருமான் திருவடி மொழியிலேருந்து வரேன். சரி இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். நான் வந்து எனக்கே தெரியாது, அத்தனை யுகமாக நான் மேலே வந்து கீழே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் இன்னும் பல யுகங்கள் போகணுமா அப்படின்னா, ஆமாம் போகணும் அப்படின்னு அந்த தாளம் சொன்னதும், அப்போ இது ஆகக்கூடிய கதையாக இல்லை, நம்ம போய் பார்க்க முடியாது. அப்போ ஒரு பொய் சொன்னா தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். தாளம்பூவே நான் சொல்கிற மாதிரி நீ செய், இல்லை உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு. யார? தாளம். அது போய் நான் சிவபெருமான் நான் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சு. மனுக்க டைம் இல்லை நான் படைத்தல் தொழில் செய்யறேன், அடுத்த பிறகு உன்னை என்ன வேணாலும் ஆக்கிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தி அந்த பொய் சொல்ல வைத்தார். யாரு? கீழே ஒரு பண்டி ஒரு இடத்து உள்ள போய்கிட்டே அந்த ஒரு எல்லைக்கு மேலே போக முடியல. பாதாள உலகத்துக்கு மேலே யாராலையும் போக முடியாது. அதல விதலை சுதலை தராதலை மகாதலை ரசாதலை பாதாள உலகம், அந்த 7 உலகத்துக்கு அடுத்து சுவாமியோட திருவடி இருக்கு. அதுக்கு அடுத்து யாராலையும் போக முடியாது. ஏன்னா எல்லா உலகமும் ஆனாயில்லையே. நான் இந்த சிவதர்மத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் விதலை சுதலை தராதலை ஒவ்வொரு உலகத்துலையும் எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறாங்க, அதுக்கு அதிபதியா எங்கே இருப்பாங்க, அங்கே எத்தனை வீடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு அங்கே சிவதர்மத்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஒவ்வொன்றும் யோசனை தூரம் தான் இருக்குமா. ஒவ்வொன்றும் வீடுகளே யோசனை தூரம் இருக்கும்னா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இப்போ அமெரிக்கா வரைக்கும் நினைக்கிறோம், ஒரு வீடே அமெரிக்கா வரைக்கும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்கும் நீயே யோசிச்சு பாருங்க. அதில் விதலை சுதலை தராதலை ரசாதலை மகாதல உலகம்னு அப்படி இருக்கும். அது மகாதல உலகம்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும், பெரிய பெரிய இடமா இருக்கும். அதுக்கு அதிதெய்வம் ஒரு ருத்ரர்கள்லாம் இருப்பாங்க, அதுக்கு அதிதெய்வம்லாம் இருப்பாங்க. பாதாள உலகம் வந்து நாகலோகம்னு பேரு. கடைசி உலகம் வந்து நாகலோகம். அதுக்கு மேலே யாராலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சாமி அதுக்கு அப்பால இருக்கிறதுனால இவர் திகைச்சுக்கிட்டு நிற்பாரு. திருமால் கீழேயும் போக முடியல, மேலேயும் வர முடியல, நடுவில் மாட்டிக்கிட்டு நிற்கிறார் திருமால். அந்த நேரத்தில் யோசிச்சாரு, இந்த நேரத்தில் சிவபூஜை பண்ணாம நம்ம மேன்மை அடைய முடியாதுன்னு உடனே சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சாரு திருமால். பண்ணது டக்குன்னு மேலே வந்துட்டாரு. அடியில் போக முடியல, திருவடி பார்க்க முடியல, சாமியாவது பார்க்க முடியல, நேரம் மேலே வந்துட்டார். வந்து சிவபெருமான் திருவடியில் விழுந்தார். பெருமானே உங்களுடைய திருவடியை அடியனால பார்க்க முடியல அப்படின்னு. அதாவது மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். ஆளூர் தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியா. கோலமும் நம்மை ஆட்கொண்டிருக்கு கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் விடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குள்ளலி பரிசேலோர் எம்பாபாய் இப்படி சொல்ற. அவன் இப்படி பாடிச்சிருக்காங்க. நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை இருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல நெருப்பு கிளம்ப சாமி அங்க அண்ணா மலையாரா இருக்காரு. இது யாருக்கு அண்ணாத மலை? இந்த பிரம்மா விஷ்ணுக்கு அண்ணாத மலை. அன்பு செலுத்தினா அண்ணுதல் மலை, அன்பு செலுத்தாதவங்களுக்கு அண்ணாத மலை. அவங்க ரெண்டும் நான் பார்த்து விடுவேன்னு போனாங்களா, அந்த செருக்கோடு போனதுனால பார்க்க முடியல. அவங்களுக்கு சிவபெருமான் நெருங்க முடியாத மலையாக தோன்றினார். அன்னிப்பான்னா நெருங்குதல் அர்த்தம், அண்ணாத அப்படின்னா நெருங்க முடியாதன்னு அர்த்தம். அப்ப அண்ணாமலை அப்படின்னா இந்த பிரம்மா விஷ்ணுக்களால் நெருங்க முடியாத மலை அப்படின்னு அர்த்தம். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான், ஆகமொழியில் சென்றால் சிவபெருமான் நெருங்கி வருவார். வேதங்கள் வழியா போனா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை தொலைல இருக்கு. புரியுதா? அப்ப அண்ணாத மலையாக சிவபெருமான் அங்கே அவங்க இருவருக்கும் காட்சி. அதுதான் இதுல அரியோடு பிரமர்க்கு அளவரி முன்னான், அவங்களால காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். மூவரும் 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான். மாயேறி வையகத்தே வந்திருந்த வார்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் என்று சொல்வதற்கிறாங்க. யாராலும் என்ன செய்ய முடியாது, சிவபெருமான எளிமையான பாத்திர முடியாது. அன்பு செலுத்தினா பார்க்கலாம், அன்பு செலுத்தினா யாருக்கும் காண கிடைக்காத கடவுளாக அரியவனாக சரி அவன் அடையக்கூடிய பொருள் தானா, அவனை அடைஞ்சிடலாமா அப்படின்னா அடையலாம். சிவபெருமான் எடுத்த பிறவே அடையனாலும் அடையலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சித்தாந்தத்தின் வழி கடைபிடிக்கணும். சித்தாந்தத்தையே சிவன் திருக்கடைக்கண் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் ஒளிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர்களில் வைப்பன் என்று விளைந்திடவும் உலகரெல்லாம் மூர்த்தராகி பித்தாந்த படுகொலியில் படுந்து வீழ்வர். இது என்ன பிராந்தி என்று சொல்வதற்கினாங்க சித்தாந்தம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சரியகிரிய யோகம் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியை இறைவனுக்கு உடம்பால தொண்டு செய்யணும், கிரியை வாக்கால தொண்டு செய்யணும், திருமுறைகள் பாடணும், நாமங்கள் ஜெபிக்கணும், அதுக்கப்புறம் யோக நெறியில நிற்கணும். இந்த 3 முற்று பெற்றால் ஞானம் வரும். அந்த ஞானத்தை கொண்டு இறைவனை நாம அடையணும். ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம்
போடா. ஞானம் வராமல் மோட்சத்தை என்ன செய்ய முடியாது, அடையவே முடியாது. அந்த அளவு ஞானம் இல்லைன்னா வேற ஒன்றும் முடியாது. எல்லாத்துலேயும் சிவத்தை பார்க்குறது. இப்போ உங்களுக்கு எதை பார்த்தாலும் சிவன் தெரியுதா? கதவை பார்த்தா சிவன் தெரியுதா? மரத்தை பார்த்தா சிவன் தெரியுதா? இல்லைங்க, எனக்கு மரம் தாங்க தெரியுது, அதுக்குள்ள சிவன் தெரியல அப்படின்னா நம்ம பக்குவம் அடையவில்லை. எதை பார்த்தாலும் நமக்கு அதான் தெரியும். ஆனா ஞானிகள் இருக்காங்க, எதை பார்த்தாலும் சிவமா பார்ப்போம், எதை பார்த்தாலும் சிவமா பார்ப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசிக்கு உள்ள போகும்போது எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா தெரிஞ்சுதான். அப்ப எப்படி இருக்கும் அதான் ஞானம். நம்ம திருப்புவனத்துல 4 போயிருக்காங்க. திருப்புவனம் போயிருக்கீங்களா? பூவனம் அங்க அந்த ஆத்த அவங்க கோயிலுக்குள்ள போகவே இல்லை 4 பேருமே. அந்த ஆத்துக்கு அந்த போறமா இருந்து சாமி அங்கிருந்தே பாடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஆறு முழுவதும் சிவலிங்கமா தெரிஞ்சு அப்படியே அங்கிருந்தே பாடிட்டு போயிட்டாங்க அந்த பெருமான திருப்புவனம். படி வேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் இந்த பாட்டெல்லாம் அந்த இடத்துல இருந்தே பாடிட்டு போயிட்டாங்க. அப்ப சொன்ன அப்படி அரியோடு பிரமருக்கு அளவரி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். அன்னைக்கு குதிரைய நரிய குதிரையாக்கினார். இப்ப நரிய மறுபடியும் குதிரையாக்க போற. இப்ப சாமி மாணிக்காசன் நினைக்கிறார், பெருமானே, பெருமான் நமக்கு எவ்வளவு கருணை வச்சிருக்காரு. கரெக்டா ஆவணி மூலத்திலிருந்து குதிரை வரும்னு சொன்னாரே, அதுபடி குதிரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார்ல நம்ம சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ரொம்ப ஆகா, நம்ம சாமி எப்பேற்பட்டவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு நைட் என்ன ஆயிடுச்சு, அத்தனையும் எல்லாம் நிறைய. இப்ப சாமி மாணிக்கவாச பெருமான ஆட்களை எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்துக்காக சிவருக்கும் வர மாட்டார். அதை வச்சு எத்தனை பேரெல்லாம் ஆட்கொள்ளலாம் அப்படின்னு சாமி பார்ப்பார். அவரை வச்சு 3 பேர் ஆட்கொண்டார். பந்திக்கிழவி, அறிவுத்தன பாண்டிய மன்னன், மாணிக்கவாச பெருமான் 3 பேரையும் ஆட்கொண்டார். இவர் கொடுத்த ரூபா யாருக்கு பயன்பட்டது? அந்த திருக்கோயில் கட்டுவதற்கும் தலைமை அடியார்களுக்கும் வறியவர்களுக்கும் செலவிட்ட காரணத்தினால அவரையும் ஆட்கொள்ள வேண்டிய சூழலை யாருக்கு உருவாகியது? சிவபெருமானுக்கு உருவாகி. அறிவுத்தர பாண்டியனும் விடல சாமி, அவரையும் ஆட்கொண்டார். வந்திக்கடையும் விடல. அந்த கரை அடைக்கிறதுக்கு சிவபெருமானை போய் பெறம்படிப்பட்டு மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் முத்துண்டு முன் சுமந்த பொன்மேனியனை பாடுகின்றான் அம்மானா என்று சொல்வதற்கு என்னங்க சாமி அப்படியே இரு. சார் ஐயா வராங்க, உள்ளாங்க, உட்காருங்க சார். உட்காருங்க. அப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொக்கநாத பெருமான் வரும்போதே எத்தனை உயிர் ஆட்கொள்றாரு. தருவி போவதற்காக தான் வந்தார் சாமி. தருவி முதல் நாள் அழுகிறாரு, சாமி உன்னை தொட்டு பூசை பண்ண முடியலே, உன்னை தொட்டு பூசை பண்ணணும்னா கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் முடிக்கணும்னா டப்பு வேணும், அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு மன்றாடுறாரு குதிரை. அப்போதான் அரசனுக்கு சந்தேகம் இழ வைத்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவரை அறிவிக்கை கொடுத்து பாடலை எழுத சொல்ல. அப்போ சாமி சொக்கநாத பெருமான் யாருக்கு எழுதி கொடுக்குறாரு? அப்ப எவ்வளவு தவம் செஞ்சிருந்தா சாமியை பாடல் எழுதி கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க எப்படி எழுதி கொடுக்குறாரு. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாட்டு. யாருக்கா தெரியுமா அந்த பாட்டு? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ பயிலியது எளிய நட்பின் மயிரிய செறியர் அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியவும் போவே. எப்படி சொல்றாரு. அப்படி எழுதி கொடுத்து கொண்டு போய் கொடுக்க சொன்னா உடனே ஒரு நேரம் அங்க போனாரு. அங்க ஒருத்தர் அவரையும் ஆட்கொள்ள வேண்டிய சூழ்நிலை சிவபெருமானுக்கு உருவாகிது. யார? நக்கீரர். யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கலங்கிடும். கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா நம்மளை மிஞ்சி யாரும் கிடையாதுன்னு நினைப்போம். அதே போல அந்த 2வது இலக்கணத்தில் உள்ளவங்க இலக்கியத்தில் தலையிடக்கூடாது, இலக்கியத்தில் உள்ளவங்க இலக்கணத்தில் தலையிடக்கூடாது. அப்படி இவர் தலையிட்டதுனால சாமி அங்க என்ன பண்ணாரு, எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. எப்பா இயற்கையிலே கூந்தல்ல மனம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இவர் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறார். ஒன்று சொல்லிக்கிட்டே வர. இதெல்லாம் ஓகே. அந்த கருவம் பாருங்க, கடைசி நீ வணங்கக்கூடிய உமையமைக்கும் அதே நிலையோன்னு சிவபெருமான் கேட்டார்.
அந்த ஆணவத்துல ஆமா அப்படின்னாருல, அடுத்த நிமிஷமே நெற்றிக்கண்ணை கொண்டு சுட்டி எரிச்சிட்டு அம்பாளுக்கு வந்து வாசனை திரவியங்களை தடவிட்டு இருக்காங்க. அம்பாள் இயற்கையிலேயே மனமுடைய அடுத்த நிமிஷமே நெற்றிக்கண்ணை கொண்டு சுட்டி எரித்தார். உடனே பொட்டாமரை குளத்தில் கொண்டு போய் போட்டார். உடனே அவர் தெரியாம பண்ணிட்டேன் சாமி அப்படின்னாரு. அப்போ உனக்கு இன்னும் நீ தமிழ் கற்கல, நீ தமிழ் கற்றுவா அப்படின்ட்டாரு சாமி. அதுக்கப்புறம் போய் படிச்சுட்டு வந்துதான் திருமுருங்காட்டு படை, கைலை பாதி, காலத்தி பாதி போன்ற பாடல்களை எல்லாம் நிறைய பண்ணாரு இருக்கிறதவர். எப்பயுமே சிவன் வரும்போது ஒரு செயலோட வரமாட்டாங்க. வந்தாருன்னா 2-3 பேரை ஆட்கொண்டு போயிடுவாரு. நக்கீரர் ஆட்கொள்ளணும், தருமி புலவர் ஆட்கொள்ளணும், அந்த சவுந்தர பாண்டியன் அந்த மன்னனை ஆட்கொள்ளணும். இப்படி அட்டண்டயத்துல எல்லாத்தையும் ஆட்கொண்டாரு சொக்கநாதர். அதே போல இங்கேயும் சாமி என்ன பண்றாரு, அட்டண்டயத்துல மாணிக்கவாசக பெருமான், அரிமர்த்தன பாண்டிய மன்னன், அதுக்கப்புறம் அந்த வந்தி கிளையையும் ஆட்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. நம்ம எவ்வளவு அன்பு. 83 வயசு அவங்களுக்கு, 1000 பிறையை கண்டவர். இப்ப ஐயாவுக்கு 83 வயசு என்னையா 85, அதை தாண்டிட்டாங்க. 83 தாண்டிட்டாங்க. 1000 பிறையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. பெரிய சிறப்பு. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயாவுக்கு 83 வயசு தாண்டிடுச்சு. பெருமானுடைய கருணை தான் நம்மளை அதிக காலம் நம்மை புண்ணியம், சிவபுண்ணியம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும். சிவபுண்ணியம் நிறைய பண்ண தான் நம்மளுடைய ஆயுள் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். எத்தனை இது சொற்பொழி நடத்திருக்காங்க பாருங்க நம்ம ஐயா. இங்கே இப்போ நான் அந்த இதுக்கு நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்களா, நிமிடம் சொல்ல போறாங்க. நிமிடம் சொல்ல போறீங்களா நிகழ்ச்சி? சரி. அதனால சிவபுண்ணியம் அதிகமாக பண்ண நம்மளுடைய ஆயுள் வந்து என்ன ஆயிரும், கூடிக்கிட்டே போவோம். ரெண்டாவது சிவபுண்ணியம் பண்ணியாச்சாலே அடுத்து பிறவி வராத நிலைக்கு நாம உயர்த்தப்படுவோம் அப்படி சொல்றாரு இந்த பாட்டுல. ஆண்டு கொண்டு நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். இப்ப மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப வேகிறாரு. பெருமானுடைய கருணையினால இப்படி எல்லா குதிரையும் கொண்டு வந்துட்டாரு, ஆவணி மூலத்தன்று அப்படின்னு சிவபெருமானை நோக்கி அப்படியே தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்துல இரவு ஆனதும் அந்த அத்தனை குதிரையும் நரியாக பழையபடி மாறி ஒண்ணு வெளியில போறது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சான். கட்டி போட்டதெல்லாம் எடுத்து விட்டு யாராவது வந்து தடுக்க வந்தாங்கன்னா அவங்க 2 கட்டி கடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிச்சு ஒவ்வொரு நரியும். சிலது புதற்குள்ளையும் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஊருக்குள்ளெல்லாம் போய் ஒவ்வொருத்தரையும் கடிச்சு பல துன்புறுத்திதான் இந்த நரிகள் எல்லாம். ஏன்னா காட்டுல இருக்க வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து நாட்டுக்குள்ள விட்டா என்ன ஆகும், எல்லாத்தையும் கடிக்கதான் செய்யும். அப்ப அந்த நேரத்துல யாருக்கெல்லாம் கடி வாங்கியிருக்காங்களோ அவங்கலாம் அவங்களுடைய தீவினைகள்லாம் அகன்று விடும், பறந்துவிடும். சாமி அவங்களுக்கு மட்டும்தான் கடிக்க விட்டுருப்பாரு, மற்றவங்களுக்குலாம் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு. அந்தந்த செய்த புண்ணியத்துக்கு தந்தவர் தான். அதே போல தாரகாவரத்து முனிவர்களுடைய தர்ம பத்தினிகள் அந்த வேள்வி செய்யும் போது சிவபெருமான் என்ன பண்ணாரு, அந்த நிர்வாண குளத்தை வந்தாரு. இவருடைய அழகு கண்டு பின்னாடி எல்லாரும் அந்த பெண்கள் எல்லாம் வந்தாங்க. வரும்போது சாமி என்ன பண்ணாரு, அந்த அத்தனைவருடைய வலையிலையும் வாங்கிட்டாரு சாமி. அந்த அத்தனை வலையிலையும் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணும்ல, அவங்க வேணும்னு கேட்டாங்க. உங்க அடுத்த பிழையில அவங்களுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லி அந்த வணிக செட்டியாராக அத்தனை பேரையும் பிறக்க வச்சு அத்தனை பேருக்கும் சிவபெருமான் என்ன கையால போட்டு விட்டாங்க. அவங்க கையில சிவபெருமானே போட்டு அவங்ககிட்ட மட்டும் துட்டு வாங்கலையாம், மற்றவங்கிட்ட எல்லாம் துட்டு வாங்கிட்டாங்க சிவபெருமான். ஏன்னா அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்ல, ஏற்கனவே முப்பிறையில வாங்கின வலையில இந்த பேர்ல வந்து போட்டு விட்டாரு. சரி, இப்படி சாமி நிறைய திருவிளையாடல்கள் இந்த கீர்த்தி திருவிழாவில் முழுக்க 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 திருவிளையாடலை நிறைய சொல்றாரு. 64 திருவிளையாடலுமே இந்த இதுல வந்துடும். நீங்க எதிரே நீங்க என்ன செஞ்சிடலாம் அது. அப்படி நரியெல்லாம் ஒவ்வொன்றும் அங்க இங்க ஓடுது, ஒவ்வொருத்தரையும் கடிக்குது, வெளியில ஓடுது, தப்பிக்குது. எதுக்கு வந்து ஏதாவது செய்ய வந்தா அவங்க 2 கடி கடிச்சு வச்சிருது. இப்படி எல்லாம் தப்பிட்டு ஓடியது. ஒருத்தர் எல்லாம் மறுபடியும் எங்க போச்சு, எல்லாம் காணாதுக்கு ஓடியது. இப்ப பரியை நரியாக மாற்றினார். முதல் நரியா பரியாக்குனாரு, இப்ப பரிய நரியாக. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாராம், தூக்கி மறுபடியும் சிறையில் தூக்கி வைத்தார். யாரு, அரிமர்த்தன பாண்டிய மன்னன். எப்படி குதிரையெல்லாம் மறுபடியும் நரியாகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிறையில் போட்டு அடைத்தார்கள். ரொம்ப துன்புறுத்தினார்கள் மாணிக்கவாசக பெருமான். அத்தனை துன்பம் கொடுத்தாலும் அவர் அதை பத்தி கவலையே படல, சிவபெருமானை சிந்திச்சுக்கிட்டே இருந்தார். நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் சிவபெருமானை நினைந்து கொண்டே இருந்தால் நமக்கு துன்பம் தெரியாது. இந்த பிறவில நமக்கு துன்பம் வரும், ஆனா சிவபெருமானை நீங்கள் விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்தால், அவனை நினைந்து கொண்டே இருந்தால் வருகின்ற துன்பம் தெரியாது. உங்களுக்கு
ஏன்னா எனக்கு வரைக்கும் துன்பம் வந்துட்டே தான் இருக்கும், இன்ப துன்பம் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். நீங்க பெருமான்னு நினைச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப துன்பம் இருக்கா, பூஜை ரூமுக்கு போங்க, கதவை அடைங்க, சாமியை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த துன்பமும் உங்களை வந்து நெருங்காது. நீங்க அதிக நேரம் நினைக்க வேண்டியது சிவபெருமானே அதிக நேரம் நினைக்கணும். நீல நினைந்த அடியே சாமி எவ்வளவு நேரம் நினைக்கணும்? கொஞ்ச நேரமா? எவ்வளவு நேரம் நினைக்கிறாரு சுந்தர? நீல வரணும் வேண்டாம், குக்கர்ல அரிசியை போட்டுறீங்க, போட்டு உடனே நீங்க எடுத்துறீங்க, அது கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் அதுவே விசில் அடிக்கும். முதல் விசில் அடிக்கும். முதல் விசில் அடிச்சதே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, எடுத்துட மாட்டீங்க. அதுக்கு கூட பக்குவம் தேவை. பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வீங்க அந்த குக்கர்ல இருந்து. அதே போல நாம பக்குவம் அடைய வேண்டும் என்றால் இறைவனை அதிக நேரம் தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நீல நினைந்த அடியே உனை நித்தலும். நீல நீல நினைந்தது நீலதான். நீலனா அதிக நேரம். நீல நினைந்த அடியேன் உனை நித்தலும் கைதொழுதேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலையும் பெருமான் அவை அட்டி தரப்பணியே இப்படி வர்றாங்க சுந்தரம் சாமி. மழை போன்ற அந்த நெல்லை போட்டு நான் என்னாலதான் தூக்கிட்டு போக முடியாது சாமி, நீங்க ஏதாவது ஆளை வச்சு என்ன செஞ்சிரு திருவாரூர் கொண்டு வந்துரு அப்படின்ட்டு. அதுவும் பாருங்க, இங்க இருந்து கோழில இருந்து இது குண்டையூர் கிளாறு இங்க இருந்து வராரு, திருவாரூருக்கு வந்துட்டு இருக்காரு. திருவாரூர்ல இருந்து சுந்தரம் சாமியும் ரெண்டு வராரு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சாமி நீங்க சொன்னாலும் சொன்னீங்க, அங்க பூரா நெல்லு மழை போல இருக்கு அப்படின்னு சுந்தரம் சாமிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல யாரை வழிபடலாம்னு அப்படி திரும்பி திரும்பி பார்த்தா அங்க கோழிலிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த பெருமானை நோக்கி இந்த பதியத்தை பாடுறாரு சுந்தரம் சாமி. பாடினவே அடுத்த நிமிஷமே சிவபூத கணங்கள் எல்லாம் கொண்டு போய் அத்தனை பேரும் அந்த திருவாரூர் முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு நெல் மலையா இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு நெல் மலை. அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம வீட்டுலன்னா என்ன செய்வாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. வீட்டுக்கு முன்னாடி நெல் மலை இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரி தொட்டான்னு வச்சுக்கோங்க, நீ தொட்ட நீ கெட்ட அப்படிவாங்க. என் நெல்மலை நீ தொட்டுருக்கிய நீயே அப்படின்னு சண்டைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா பறவை நாச்சியார் என்ன பண்ணாங்க, அவரவர் வீட்டுக்கு முன்னாடி உள்ள நெல்மலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அதான் கருணை. பறவை நாச்சியார் அந்தந்த வீட்டுக்கு முன்னாடி உள்ள நெல்மலையை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா கொண்டு வந்தது சுந்தரம் சாமியில கொண்டு வந்திருக்காரு, இவருக்கு சொந்தமானது. அத்தனை வீட்டுக்கு முன்னாடி உள்ளதை அவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. கருணையே வடிவாகிய சுந்தரம் சாமிகள் சொன்னாரு. அந்த பதியத்தை அங்கதான் பண்ண. நீங்க நினைக்கணும் சாமியை ரொம்ப 5 நிமிஷம் 1/2 நிமிஷம்னா முடிஞ்ச அளவுக்கு. பூஜை நேரத்தில் நினைக்க முடியாட்டா கூட, அவசரமா எங்கேயும் போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தா கூட சும்மா நீங்க இருந்தீங்கன்னா, வேலை பார்க்காம சும்மா இருக்கிற நேரத்துலாம் சுவாமி அதிக நேரம் நினைந்து கொண்டே. நாம சும்மா இருக்கும்போது என்ன தெரியுமா செய்வோம், இந்த பேரைங்க எப்படி இருக்காங்களே, பேத்தியே எப்படி இருக்குதுங்களே அப்படின்ட்டு நம்ம அதை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்கோம். சாமியை நினைச்சா அந்த துன்பம் போயிடும். அந்த உண்மை தெரியாம நாம அவங்களையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அவங்கள நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க நினைக்க வேண்டிய ஆள் சிவபெருமான் என்பதை மறந்து. சிவபெருமான் ஆழ்ந்து சிந்திங்க, உங்க கஷ்டம்லாம் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க, எப்படி உங்களுக்கு நன்மை வருதுன்னு மட்டும் பாருங்க. நீல நினைக்கணும் இறைவனை, சும்மா சாட்டான நினைக்க கூடாது. நீல நினைந்த அடியே உன்னை நித்தலும் கைதொழுதே. நித்தலும் போய் சாமியை கும்பிடணும். எங்க போய்? திருக்கோயில போய் மறந்துடக்கூடாது. நித்தலும் எம்பிரானுடைய கோயிலுக்கு உலகம் அழகிட்டு மெடுக்கு விட்டு பூமாலை நீந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா செயசெய போற்றி என்றும் அலைமுழசியை செஞ்சடை ஆதி என்றும் அருரா என்றென்றே அலரா இல்லை என்று சொல்வதற்கெனங்க நீல நேரம் சாமிய எல்லாம் நினைப்பீங்களா? இப்பதானே சொற்பொழில சொல்லியிருக்கீங்க, இனிமே பாருங்க அப்படின்னு சொல்றது தெரியும். இனிமே நாளை முதல் கூட சொல்லக்கூடாது, இன்னைக்கே ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கே நீங்க வீட்டுல போய் பூஜை ரூம்ல அதிக நேரம் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிங்க. 5 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான். 1/2 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிங்கன்னா யார் சொல்றா? அருமையை ஏதாவது சொல்றாரு. சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடவட்டி பவவினையிலே சனித்த தமியன்மிடி யாழ் மயக்கம் உருவேணும்.
கடகபுய மீது ரத்ன மணியணி பொன் மாலை சுற்றி கவலும் மனமார் கடப்பம் அணிவோனே தருணம் இதை யாம் மிகுத்த கனமதுரும் நீர் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாள். எப்படி சொல்றாரு? தகைவி சிவ ஞானமுக்தி வரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா அருணதள பாதபத்தும் அது இதவே துடிக்க அரியதமிழ் தானளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுரித்த அழகாதிரு வேரகத்தின் முருகனைகிறாரு அன்னினது. எப்படி சொல்றாரு பாருங்க, அருமையான பாட்டு. திருப்பூர் எல்லாம் அங்க பாடுறாங்க. வச்சேசி புழுங்கச்சி விநாயகர் கோயில்ல எல்லாம் திருப்பூர் பாடுறாங்க. அதே சார் என்ன சார் வச்சேசி புழுங்கச்சி விநாயகர் அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுல அதான் டக்குன்னு வருது. சரி, அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஆலயம். வாய்ப்பு கிடைக்கும் போதில் அந்த போய் வழிபாடு பண்ணுங்க. சரி, அங்கே தேவாரம் பாடுறீங்களா? அது மாதிரி சொற்பொழிவும் இருக்கு. வாய்ப்பு இருக்கும்போது மாதத்துக்கு ஒருக்கா அங்கே திருப்பூர் பேசுகிறேன். வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கோங்க. சரி, அப்படி இந்த பாட்டில் அருமையாக சொல்றாரு. யாரு? வாங்கிக்கலாம். ஆண்டு கொண்டு அழகுரு திருவடி நிறைய கூறி ஆக்கியாச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாரா? சிறையில் அடைச்சது இவர் சாமி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்காரு. மாணிக்கவாசகர் அதை அடுத்த சொல்ல போறாரு. ஆண்டு கொண்டு அழகு, இப்ப நிறைய குதிரை ஆக்கிய நன்மையும் அதுல கூட நன்மை இருக்கு பின்னாடி. அது என்ன நன்மைன்னு பின்னாடி சொல்ல போறேன். ஆண்டு கொண்டு அருளிய அழகுரு திருவடி. அந்த திருவடி எப்படி சொன்னாரு? அழகுரு திருவடினாரு. ஏன் அழகுரு திருவடின்னு சொல்றாருன்னா, அது வீடு பெற்று அளிக்கக்கூடிய திருவடி. சாமி திருவடி இருப்பாருங்க. சாமி திருவடி எந்த திருவடி சொல்லுங்க பார்ப்போம். அந்த எடுத்த பொறுப்பாக இருப்பாருங்க. அதை நாம எப்படி சொல்லணும்? குஞ்சித பாதம். அந்த திருவடியை பற்றி கொள்ளுங்கன்னு சிவபெருமான் காமிக்க வர செய்யறாங்க. இந்த திருவடியை பற்றி கொள்ளுங்கன்னு காமிக்கிறார். அதை போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்கனின் அந்தமாம் செங்கலிகள், போற்றி அருள்கனின் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமான் நான்முகனும் காணாத பெண்ணரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டர்களும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடையலோர். இந்த பாட்டுல அத்தனையும் திருவடியை தான் சொல்றாரு. பாதமலர், போற்றி அருகனின் ஆதியாம் பாதமலர். பாதமலர் எனது திருவடி. போற்றி அருகனின் அந்தமாம் செந்தலிர்கள் எனது திருவடி. போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலர்கள் திருவடி. ஈராம் இணையடிகள் திருவடி. ரெண்டோரும் அடிமுடி காண போனாங்களா, அப்ப அவங்க பார்த்தது திருவடி. இப்படி எல்லாமே திருவடி. திருவடி என்ன செய்யணும்னா, கடைசி நாம பேரின்பம் அடையக்கூடிய இடம் எது என்று கேட்டால் சிவபெருமானுடைய திருவடிக்கு இருந்துதான் நாம உய்வடைவோம். அங்கிருந்து தான் நாம் பேரானந்தத்தை அனுபவிப்போம். சித்தாந்தத்தை சிவன் திருக்கடைக்கண் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு வளம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் ஒளிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து சாமி பிறப்படுத்து கடைசி என்ன செய்வாராம்? முத்தாந்த பாத மலர் கீழ் வைப்பன் என்று ஒளிந்திடவும். சிவஞான சித்தியார்ல சொல்றார். கடைசி சிவன் என்ன பண்ணுவாராம்? இந்த ஆன்மாவை திருவடிக்கீழிருந்து பேரின்பத்தை தருவார். முத்தாந்த பாத மலர்கீழ் வைப்பன் என்று ஒளிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த படுகொலியில் படுந்து வீழ்வர். இது என்ன பிரார்த்தனை? இதை தெரியாதவங்க எங்க வருவாங்க? பிறவிங்கிற குழியில இருந்து கஷ்டப்படுவாங்க. நமக்கு இதை உணர்த்திருக்காரு சாமி. அப்ப இந்த உணர்த்தியதை வச்சு நாம என்ன செய்யணும்? வழிபாடு செஞ்சு உய்வடையக்கூடிய வழியை நாம பார்க்கணும். இப்ப நம்ம உணர்த்திருக்காரா உணர்த்தலையா? நமக்கு உணர்த்திருக்காரு. ஏதோ உணர்த்துற மாதிரி தாங்க தெரியுது. எங்களுக்கு உணர்த்துற மாதிரியே தெரியுது, உணர்த்தாத மாதிரியும் தெரியுது. உணர்த்திருக்காரு நமக்கு. நமக்கு சைவத்துக்குள்ள வந்திருக்கோமே, இதுவே பெரிய விஷயம்ல. சிவபெருமானை கும்பிட்றோம்ல, அது பெரிய விஷயம். அவன் புகழ பாடுறோம்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். சாமியை போற்றி பாடணும்னா எவ்வளவு அருள் தருவான்னு அவருக்கே தெரியாதான். அப்படி அருள் செய்வார். அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளும் மாறி அப்படிங்கிறாரு அப்ப சொன்ன. அந்த அளவுக்கு எண்ணில்லாத அருளை சிவபெருமான் தந்தார். பரவாயில்ல படிக்கிறீங்களா? பாட்டு படிக்கிறீங்களா? தேவரம் படிக்கிறீங்களா? தினசரி படிக்கிறீங்களா? திங்கள், அப்புறம் உடலை வியாழன் வெள்ளி செவ்வாய் புதன் அகசிய சரி, எல்லாம் தேவரம் தானே படிக்கிறீங்க. சரி, அதுவும் கோலை விடராத கவிகோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமான்னு ஞானசம்பந்த பெருமான்னு சொல்றாரு. எப்படியாவது பாடணும். எனக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்குங்க, கவலையே இசைஞ்சு பாடணும். சாமிக்கு கொஞ்சம் ஓரளவுக்காவது
சும்மா வாசித்து விடாம இசைந்து பாடினாலே பெருமான் நமக்கு எல்லையில்லாத அருளை நமக்கு தருவான்னு சொல்றார். அப்படி இந்த திருவடி என்ன எப்படிப்பட்ட திருவடி? ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி. அப்படி இந்த திருவடியை வச்சு சுவாமி எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்து நின்றார். 2 திருவடியாக இருந்தாலும் ரெண்டுமே அருள் என்பதை மறந்துடக்கூடாது. தூக்கிய திருவடி தான் அருள் கிடையாது. ஊன்றிய திருவடியும் ரொம்ப முக்கியம். ஊன்றிய திருவடி யாருடைய திருவடி? சிவபெருமான் திருவடி. எடுத்த உற்பாதம் யார் திருவடி? அம்பாள் திருவடி. நீங்க 2 திருவடியை நீங்க பற்ற வேண்டும் என்றால் முதல்ல சிதம்பரம் போய் வழிபாடு பண்ணா சிவஞானம் உண்டாகும். அதே அங்கே சாமி எப்படி ஆடியிருக்காரு? இடது பாதத்துக்கு தூக்கி ஆடியிருக்காரு. இடது பாதம் என்ன பாதம்? அம்பாள் பாதம். அம்பாளுடைய அனுக்கிரகம் இல்லாமல் சிவபெருமானை அடைய முடியாது. சிவஞானத்தை பெற்றுக்கொண்டுதான் சிவத்தை அடைய முடியுமே தவிர சிவஞானம் இல்லாமல் சிவத்தை அடைய முடியாது. ஆகையினாலே சிதம்பரம் சென்றால் சிவஞானம் உண்டாகும். அப்படியே மதுரைக்கு நீ வந்துட்டீங்கன்னா சிவமே தன்னை தந்து. ஊன்றிய திருவடி சாமி மாறி ஆடியிருக்காரா? மதுரையில் எங்க ஆடியிருக்காரு? இந்த திருவடி தூக்கி ஆடியிருக்காரு. அப்ப இந்த திருவடி யாருடைய திருவடி? சாமியோட திருவடி. சிவமே கிடைக்கும். அங்க போனா சிவஞானம் உண்டாகும், இங்க சிவமே கிடைக்கும். அதாவது இது தூக்கிய பொறு திருவடி. அப்ப இது திருவடியை நீங்க பிரிச்சே பார்க்க வேண்டாம். மொத்தத்துல சுவாமியுடைய திருவடியை நாம பேணி பணிந்து வழிபாடு செய்ய வேண்டும். முழுக்க முழுக்க அந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நெய்து நினைவின் நாள்தோறும் பஞ்சகம் அற்றடி வாழ்க்கை வந்த கூற்று அஞ்ச உதைத்தன. எட்டி உதைச்சது எந்த திருவடி? இடது பாதம். இடது பாதத்துல எவனை எட்டி உதைச்சாரு? அது அவனுக்கு அருள். எட்டி உதைச்சதுலாம் அருள். கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால கொட்டுப்படணும்னு பார்த்தீங்களா? இப்ப முருகப்பெருமான் பிரம்மாவை கொட்டினாரு. அவர் சிறைச்சாலை போலையாம். என்னை முருகப்பெருமான் கொட்டினது எனக்கு தவச்சாலையா இருந்தது அப்படின்னா பிரம்மா. அவருக்கு சிறைச்சாலையா இல்லை. அவர் உள்ள போய் நல்லா இருந்தாலும் படிச்சுட்டே இருந்தாராம். யாரு? பிரம்மா. இப்ப நாம அந்த நரகத்துக்கெல்லாம் போறதெல்லாம் என்றதெல்லாம் மறந்துட்டு எந்த நேரமும் சாமியுடைய திருப்புகளையும் அவருடைய பாடல்களையும் இதையே நாம் சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் நாம் எங்க போக மாட்டோம்? நரகத்துக்கு செல்லும். 5 எழுத்து சொன்னா நரகத்துக்கு போக மாட்டோம். நமச்சிவாயத்தின் 4 நல்விடத்தினால் நரகத்துக்கு செல்லும். யமதூதரும் 5 வர் இன்சொல்லால் நயம் ஓத வல்லார் தம்மை நன்னினால் நேமம் தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாய். யமதூதரே பார்த்தா நினைச்சுவாங்க, பயப்படுவாங்க. நமச்சிவாயன்னு சொல்றவங்க பக்கத்திலே வரமாட்டார்கள். அவங்க வாக்கு இறைவனுடைய வாக்கு. ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு யாருடைய வாக்கு? சிவபெருமான் வாக்கு. பாலனாம் வெறுத்தனாம் பசுபதி தானாம் பண்டு வெம் கூற்றை உதைத்து அடியவருக்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரை ஆக அப்படின்னு சொல்றதுனால அவங்களுடைய வாக்கெல்லாம் சிவபெருமானுடைய வாக்கு என்பதை நாம மாற்றணும். ஆண்டு கொண்டு அருளிய அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று. இப்ப விற்றார். பாண்டிய மன்னனுக்கு சிவபெருமான் இதை கொடுத்தாரு, குதிரையை கொடுத்தாரு. அப்படி விற்றும் குதிரையை விற்று என்ன ஆகல? திருப்தி அடையல. ஏன்னா இரவானது அது என்ன ஆயிடுச்சு? நரியாக மாறியது. அதனால சாமி என்ன பண்ணாரு? பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது. அவன் எத்தனை பொருள் கொடுத்தான்? அவன் கொடுத்த பொருளுக்கு சிவபெருமான் தக்க குதிரையை கொடுக்கல. கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? நரியாக மாற்றினார். அப்படி இல்லாதனால இவரை தூக்கி சிறையில் அடைத்தார்கள். இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சிவபெருமானே கதி அப்படின்னு சொல்லி அடுத்தவர் சொல்றாரு, ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப. இவர் தண்டனை கொடுத்தாலும் இவர் என்ன செஞ்சுக்கிட்டா? சிவபெருமானை மட்டும் நினைச்சுட்டே இருந்தாராம். எல்லாம் பெருமான் திருவருள் அப்படின்னு சிவபெருமானுடைய அருள் வழியே நின்று கொண்டிருந்தாராம் மாணிக்கவாச பெருமான். எப்படி சொல்றாரு? இப்ப ஞானிகள்லாம் மேல பாறாங்களே இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் எல்லாம் வினையினால வருதுன்னு தெரியும். எதை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. இப்ப பட்டினத்தார் முதல்ல சொன்னோம்ல, பட்டினத்தாரை கொண்டு போய் கழுவு மாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டியது வேணா. ஆனா அவர் என்ன பண்ணாரு? பெருமான் திருவருள் நினைச்சாரு. அப்படிதான் நினைச்சாரு. முன் செய்த தீவினையோ இங்கனவே மூன்றதைனாரு கழுவுமா 10 எரிஞ்சு. அது வினையை எப்படி வென்றாரு? இறைவன் திருவருளினால் வென்றார். அப்ப சாமியில கல்லை கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாங்க. அவர் அட பாவிகளா என்ன தூக்கி கடல்ல போட்டீங்களான்னு சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்களேன், முங்கியிருப்பாரு. அவர் என்ன சொன்னாரு? நட்டுணையாவது நமச்சிவாயன்னு சிவபெருமான் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. அது கல்லு மிதந்து வந்து. அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில நமக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் பெருமானை நினைந்து கொண்டே இருந்தால் அந்த துன்பமானது நம்மை விட்டு நீங்கும் என்பதை மறந்துடக்கூடாது. இதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம அருளாளர்களும் அப்படிதான் வாழ்ந்துருக்காங்க. எவ்வளவு துன்பம்னாலும் வரட்டும், எதையும் கவலைப்படாதீங்க, பெருமான் இருக்காரு அப்படிங்கிற அந்த நினைப்பிலே சிவபெருமானை அதிகமாக ஆழ்ந்து
தியானம் செய்து கொண்டே இருந்தால், அவனை நினைந்து கொண்டே இருந்தால் நமக்கு வரக்கூடிய துன்பம் இல்லாமல் ஆக்கி விடுவார். இன்னொரு அடுக்கிய விறகின் வெவ்வளவு உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா. சாமி ஒன்றும் இல்லாம ஆக்கிறார், ஒன்றும் இல்லையா. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது எப்படி சொல்றாரு பாருங்க. அருமையான பாட்டுல இதெல்லாம் பாடுறீங்களா? சிவா நான் இத்தனை சரி பாடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றது. அப்படி ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப. இந்த 10 வரைக்கும் நமக்கு டைம் தெரியா போச்சா? சரி, நமக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் பத்தாது. நமக்குலாம் 2 மணி நேரம் கொடுத்தாதான் நமக்கு நிறைய சிந்திக்க முடியும். சரி, இப்படி அவரு துன்பம் கொடுத்தாலும் கூட சிறையில கொண்டு போய் வைத்தாலும் இவர் பெருமானை நினைந்து கொண்டே இருந்தாராம். அடுத்து இன்னைக்கு அந்த எப்படி திரும்ப எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லி அடுத்த 2வது சொல்ல போறாரு மாணிக்க பெருமானை பத்தி. அப்புறம் ஒவ்வொரு திருவிளையாடலை பத்தியும் இந்த கீர்த்தி திரு அகவல்ல ஒவ்வொரு மாதம் திருவாசகம் தான் செஞ்சுக்கிறோம். சிவபுராணம் முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு இப்போ கீர்த்தி திருவள்ளுவர் 10 வரியா பார்க்குறோம். தொடர்ந்து அப்படி திருவாசகத்தை சிந்திக்கிறதுக்கு திருவள்ளுவப்பட்டி உள்ளது. அடியாருடைய அருள்னால, தேவார மடத்தில் உள்ள அடியாருடைய திருவருளினாலும் சாமியுடைய கருணையினாலும் இந்த இது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அதனால நீங்க இந்த இதை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாம வீட்டில் போய் இதெல்லாம் சிந்திச்சுக்கோங்க. கற்றல், கேட்டல், வீட்டில் போய் சிந்தித்தல், அதுக்கப்புறம் ஒரு தெளிதல், அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த வழியில நாம் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து என்ன பண்ணிடணும், இந்த சைவத்தில் உள்ள ஈடுபட்டு பெருமானுக்கு தொண்டு செய்ய நாம் ஆரம்பித்து விட வேண்டும். இந்த நிட்டையில் நாம் கூடிவிட வேண்டும். நிட்டைனா உடனே போய் தவம் இருக்கிறது கிடையாது. இறைவனுடைய புகழை பாடுவது, திருக்கோயிலுக்கு செல்வது, வழிபாடு செய்வது, அனுஷ்டானங்கள் செய்வது, சிவபூஜை செய்வது, இந்த மாதிரி பணியில நாம நம்முடைய வாழ்க்கையை போக்க வேண்டும். சும்மா வாழ்க்கை போகக்கூடாது. சும்மா உட்காந்துக்கிட்டு பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்லாம் இப்போ யாரும் கேட்டாங்க. எதுவும் தேவையில்லை. ஆரம்பத்தில் நடந்து நினைச்சு இப்ப என்ன செய்ய முடியும்? இப்ப போன காலம் திரும்பி வருமா? வராது. இதுல இருந்து நம்ம மேன்மை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த திருவாசகத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியன் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நாவேறு பாமணத்த பாதாரமே நினைந்து நாலாறு நாலு பற்று வகையான நாளாறு ஆகமத்தில் நூலாய ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடாச்சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண்ய நாவனை சொல் அருள்வாயே தேவேரும் ஈசதுற்ற மாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேராக நாடு சுட்ட சூரார்கள் மாலனட்டு தீராகு காபுரத்தி மணவாளா காவேரினே வடக்கீழே பாவி பூமணத்த காவார் சுவாமி வெப்பின் முருகோனே கார்கோடு மேனி பெற்ற மாகாளி வாழை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் மெய்கண்டான் நந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாடும் மொழியில் திருவாவூர்திரிவாள் வச்சிவாய் தேவன் சைலாதி பரப்படையும் திருமரபு நீடூழி தலைகமாதோ பவப்பெரும் கடலை கலந்தெறிதற்கு பரவன் வகுத்த அருள்நறியை ஓர்ப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவதும் துரசை ஆதனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னொருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்மையில் வளாது மிக மணிவனம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா தீர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றமோ அரகம பார்வதி பதையே என்ன அடிசுமணியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம், ஆரூரா, தியாகேசர். திருச்சிற்றம்பலம்.